विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् वक्तारमासद्ययमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासि निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामितं शङ्करमर्चिताङ्घ्रिम् श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. ஆச்சாரியாளுடைய அனுகிரகத்தினால நாம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம், தட்சிணாமூர்த்தி அஷ்டகத்துல விசேஷமாக சுரேஸ்வராச்சாரியால் பண்ணினதான மானசோல்லாசத்தினுடைய அடிப்படையில கடைசி 2 ஸ்லோகங்கள்ல இருந்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் 8 ஸ்லோகங்கள் பார்த்தாச்சு. இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் அஷ்டகம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன்னா, முதல் 3 ஸ்லோகங்கள் விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி அந்த ஸ்லோகமும், பீஜஸ்யந்தரிவங்குரோ ஜெகதிஜம் பிராங்னர்விகல்பம் புனः அப்படிங்கிற 2வது ஸ்லோகம், யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத்கல்பார்த்தகம் பாசதே அப்படிங்கிற 3 ஸ்லோகமும் பரமேஸ்வரனை பத்தி சொல்றது. உலகத்தினுடைய உலகமெல்லாம் எப்படி உண்டாச்சு, என்ன ஏது, அதை பத்தி சொல்றது. இது தத்பதம், தத்துவமசிங்கிறதுல தத்பதத்தை பத்தி சொல்றது. அதே போலயே அடுத்தது நானாச்சித்ர கடோதரஸ்திதமஹா திபப்பிரபாபாஸ்வரம் அப்படின்னு ஒரு ஜீவன் இதயத்துக்குள்ள ஸ்வப்பிரகாசமாக இருக்கும் பொழுது அவருடைய ஒளியானது பொருள்கள் மேல விழுந்து கண்ணு காது மூக்கு நாக்க வழியாக பொருள்களை மேல விழுந்து அவையே ஒழிக்கிறது அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம். அதற்கு பிறகு தேகம் பிராணம் அபின்று எண்ணிபிச்சலாம் புத்திஞ்ச சூன்யம் விது அப்படிங்கிற ஸ்லோகத்துல இந்த சரீரம் இவைகள்லாம் மனசு பிராணம் இவைகளே ஆத்மா என்று கருதுகிறான் அப்படின்னு அந்த ஜீவஸ்வபாவத்தை பார்த்தோம். அதற்கு பிறகு இருக்கக்கூடியதான ஸ்லோகத்துல ராகுகிரஸ்த திவாகரேந்து சதுஷோங்கிற ஸ்லோகத்திலையும் பால்யாதிஷ்வபி ஜாகிரதாதிஷு ததா சர்வாஸ்வபஸ்தஸ்வபி அப்படிங்கிற ஸ்லோகத்திலையும் இந்த ஜீவனை பத்தி வச்சிருக்கு. இந்த ஜீவன்கிறது துவம் பதார்த்தம்னு சொல்றது. அதற்கு பிறகு அவைகளை சமன்வயம் பண்றதுக்காக இந்த ஸ்லோகத்துல பூரம்பம்சனலோ நிலம்பரமஹன்னாதோ இமாம் சுப்புமானு இத்யாபாதி ஜராஜராத்மகமிதம் யஸ்யைவ மூர்த்யஷ்டகம் நான்யத் கிஞ்சன வித்யதே விமர்சதாம் யஸ்மாத் பரஸ்மாத் விபோः தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இந்த பரமேஸ்வரன் நம்ம யார சொல்லிட்டு இருந்தோமோ முதல்ல தத்பத வாச்சியார்த்தம் தத்பத லட்சியார்த்தம் அப்படின்ட்டு அந்த பரமேஸ்வரனுக்கு உண்மையான உருவம் ஆத்மஸ்வரூபம், உருவங்களுக்கு அப்பாற்பட்டது. இன்னதுதான் அவருடைய உருவம் என்று சொல்ல முடியாது. அவருக்கு ஆகாசம் போலதான ஒரு ஸ்வரூபம். ஆகாசத்துக்கு ஏதாவது உருவம் சொல்ல முடியுமோ? முடியாது. அதே விதமாகத்தான் அந்த பரமாத்மா நீரூபா நிர்குணா அப்படின்னு நிராகாரா அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா அப்படி நம்ம மனசுல தியானம் பண்ண முடியுமா? முடியாது. ஆகையால் ஏன்னா நம்ம மனசானது உருவமுள்ளதான பொருள்களை நினைத்து பழகி இருக்குது. ஆகையால் உருவமுள்ள பொருள்களையே பார்த்து பார்த்து பழகினதான மனசிற்கு உருவமற்றதான பொருளை கொடுத்தால் அதை நினைப்பது சிரமம் என்பதான ஒரு எண்ணத்துல அந்த பரமேஸ்வரனுக்கும் சில உருவங்கள் கொடுத்திருக்கோம். என்னது? அஷ்டமூர்த்தி பிருது, 8 மூர்த்திகளோட அந்த பரமேஸ்வரனை சொல்ற. இந்த 8 மூர்த்தி என்ன? காளிதாசன் முதல்லயே நாடகத்திலேயே இந்த அஷ்டமூர்த்தியை பற்றி சொல்லியிருக்கான்.
ஆனா இந்த அட்டமூர்த்தியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சுலபமாக இங்க சொல்ல பூரம்பம் சியனலோ நிலம்பரமஹர்நாதோ ஹிமம் சுப்புமான் ஒரே லைன்ல 8 உருவங்களையும் சொல்லிவிட்டார். பகவான் பரமேஸ்வரனுடைய உருவங்கள் என்ன? பூமி, அம்பஹா ஜலம், அதுக்கப்புறம் நெருப்பு, அனில அனல, வாயு அனில வாயு, அம்பர ஆகாசம். பூரம்பம் செனலோ நிலம்பரமம் நிலம்பரம் 5 பூதங்களையும் சொல்லியாச்சு. பூமி, ஜலம், அதுக்கப்புறம் அனலம்னா நெருப்பு, அனிலம்னா வாயு, அம்பரம்னா ஆகாசம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அகர்நாதா அகர்நாதா, தினநாதா தினகரா யாரு? சூரியன். அகர்நாதோ ஹிமாம்சு சந்திரன். 5 பூதங்களும் சூரியன் சந்திரன் 2 ஏழாச்ச. புமான் யாருன்னு இந்த கர்மாவை பண்றவன், எஜமானன் அல்லது உபாசனம் பண்றவன், பக்தன். இவெல்லாம் பரமேஸ்வருடைய ஸ்வரூபம். இப்ப என்னாச்சு? 8 உருவம் ஆச்சு. இது அட்டமூர்த்தி பிருது சொல்லல. இந்த அட்டமூர்த்தி இவர்தான். பூ அம்பஹ அனலஹ அனிலஹ அம்பரஹ அகர்நாதஹ ஹிமாம்சு புமான் இத்யாபாதி சராச்சராத்மகமிதம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சராச்சராத்மகமான பிரபஞ்சம் அசைகிற பொருளோ அசையாத பொருள்களோ எதுவா இருந்தாலும் 5 பூதங்களோட சேர்ந்து போயிடுது. ஆகையால் இவைகளுக்குள்ள சராச்சராத்மகமிதம். இதெல்லாம் யாரு? எஸ்யைவ மூர்த்தியஷ்டகம். எந்த பரமாத்மாவுடைய பரமேஸ்வருடைய அஷ்டமூர்த்திகளோ 8 உருவங்களோ. ஆகையால் எதை பார்த்தாலும் தாங்கள் பரமேஸ்வரன் என்று கருத வேண்டும். பூமியை பார்த்தாலும் பரமேஸ்வருடைய ஒரு உருவம், ஜலமும் பரமேஸ்வருடைய உருவம். அப்படி உலகத்தில் இருக்கிற சகல பதார்த்தங்களும் அனோரணியான் மகதோ மஹியான் ஆத்மஸ்ய ஜந்தோர்நிஹிதோ குஹாயாம் அப்படின்னு சொன்ன பிரகாரமாக எல்லா பொருளும் பரமேஸ்வருடைய திருவுருவமாக இருக்கு. நான் எத்கிஞ்சன வித்யதே, அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பரமேஸ்வர ஸ்வரூபத்தை வேற ஒண்ணும் இல்லை. விமர்சதாம் முன்னும் பின்னாலும் எடுத்து பார்த்தோமையானால், நன்னா எடுத்து பார்த்தோமையானால் இதுதான் ஸ்வரூபம் இருக்கு. யஸ்மாத் பரஸ்மாத் விபோ, எப்படிப்பட்டதான் அந்த விபு இருக்காரோ பரமேஸ்வரன், அப்படிப்பட்டதான அவர் தான் எங்க குருவா இருக்கார். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அப்படி அந்த பரமாத்மா தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கார். அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபமா இருக்கிறவரை நமக்கு 8 மூர்த்தி ஸ்வரூபமாக சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி இருக்கும் பொழுது நம்ம வார்த்திகாச்சாரியர் இதுல எத்தனை விஷயம் நாம் அறிந்து கொள்ளணும். இந்த ஒரு ஸ்லோகத்துல வெறுமன அஷ்டமூர்த்தின்னு சொல்லியிருக்காரே ஒழிய இதுல எத்தனை அம்சங்கள் பகவத்பாதா தான் தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல எழுதும் பொழுது, அதுலயும் முக்கியமாக ஒரு குருஸ்வரூபத்தை சொல்லும் பொழுது அந்த குருவனுடைய மகிமை என்ன, இதை நமக்கு சொல்றதுக்காக எத்தனை அம்சங்கள் இதற்குள்ள நிபிடமாக ரகசியமாக யாருக்கும் தெரியாம பூத்து வச்சிருக்கார் என்கிறத நமக்கு சொல்றது. அதர்வசீரஷ உபநிஷத்துல இருக்கக்கூடியதான ரகசியங்கள் எல்லாம் இந்த சாதாரணமா நம்ம உபாசனா மார்க்கத்துல அந்த குருவை எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறது இங்க சொல்ற. இப்ப கதமேவம் விதா மாயா நிவர்த்தே பிருச்சதா. இந்த குருவை தியானம் பண்ணினால், குரு பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பாக்கியம் என்ன? மாயா நிவர்த்தி. இந்த சகல சம்சாரங்களுக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியதான யாதொரு மாயை உண்டோ அந்த மாயையானது உங்களை விட்டு போறது. அது எப்படி போறதுங்கிற சார், மாயை முன்னால் சொல்லிட்டு போறதா, இல்ல வேற ஏதாவது நமக்கு நான் போனதுக்கு அடையாளத்தை காட்டி போறதா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன், அது போச்சுன்னு எப்படி தெரியும் நமக்கு? அது சொல்றாரு. கதமே வம்பிதா மாயா நிவர்த்தேத இது புருச்சதா ஈஸ்வரோபாசனா ரூபா ததுபாய பிரகீர்த்தியதே. குரு கிடைக்கணுமையானால் உங்க போன ஜென்மாவில நீங்க ஈஸ்வரோபாசனம் பண்ணியிருக்கணும். மாய போகணுமையானால் ஈஸ்வரோபாசனம் பண்ணியிருக்கணும். பகவத்கீதையில தைவி கேட்டா குணமயி மம மாயா துரத்யயா மாமேவயே பிரபத்யந்தே மாயாமேதாம் தரந்திதே அப்படின்னு அந்த ஈஸ்வரோபாசனையினால்தான் அந்த மாயையானது போகும். அது எப்படி? சத்ரிம்சத்வரூபாசோ பரமேஸ்வர மூர்த்திஷு. சைவ சித்தாந்தத்திலையும் சாக்த சித்தாந்தத்திலையும் 36 தத்துவங்கள் சொல்லியிருக்கு. அந்த 36 தத்துவங்கள் வடிவமாக தான் பரமேஸ்வரர் இருக்கார். தத்வாசனா தத்துவமயி, தத்வாதீதா தத்துவமயி, தத்துவஸ்வரூபங்களா 36 தத்துவஸ்வரூபங்களா இருக்கார். சத்ரிம்சத் தத்வரூபாசு பரமேஸ்வர மூர்த்திஷு
பிரத்யக்ஷேண உபலப்யந்தே சர்வைரப்யஷ்டமூர்த்தயः மாயா கலா அவித்யா ராக கால நியதி புருஷ சிவ சக்தி சதாசிவ ஈஸ்வர 36 தத்துவங்களை எல்லாம் 36 கண்ணால பார்க்கிறீரோனே பார்க்கல. அதுல கண்ணால பார்க்கக்கூடியதான 8 தத்துவங்களை இங்க சொல்லியிருக்கு. ஆகையால் ஆச்சாரியாளுடைய அபிப்பிராயம் சாக்த சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியதான 36 தத்துவங்களாக இருந்த போதிலும் அதுல 8 நீங்க கண்ணால பார்க்கலாம்னு அந்த மூர்த்தியை சொல்றாராம். பிரத்யக்ஷேண உபலப்யந்தே சர்வைரப்யஷ்ட மூர்த்தயः அமேயாஜமனக்ஷிப்யம் க்ஷிப்ரம் ஆரோடும் நர்ஹதித்யதः. கண்ணுக்கு எட்டாதான மனசுக்கு எட்டாதான விஷயங்களில் நம்ம மனசு செல்லாது. ஆகையால் மூர்த்தியஷ்டகமயீம் ப்ரூதே குரு சர்வாத்ம பாவனா. மூர்த்தியஷ்டகமயீம் 8 மூர்த்திகளா இருக்கக்கூடியதான இந்த ஸ்வரூபத்தை நமக்கு அந்த ஆச்சாரிய ரூபமாக சொல்றார். விராட் சரீரே பிரம்மாண்டே பிராணி நாம விக்கிரஹே சத்ரிம்சத் தத்வ சங்காதः சர்வத்ரப்யனுவர்த்ததே. இது நீங்க எங்க பார்த்து அதுவா? விராட் சரீரே பிரம்மாண்டே. இவ்வுலகங்கள் மூவுலகங்களும் சேர்ந்து விராட்டுடைய ஸ்வரூபமா பார்க்கிறேன். தினந்தோறும் புருஷ சூக்தில சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல, அது இதைத்தானே சொல்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லடா இல்லையா? பூபாதோ யஸ்யனாபிர்வியதசுனவிலஸ்கந்தசூரியௌ ஜனேத்ரே, அதுவும் இதைத்தானே சொல்றது. விராட் சரீரே பிரம்மாண்டே பிராணி நாமபி விக்கிரஹே சத்ரிம்சத் தத்வ சங்காதः சர்வத்ரப்யனுவர்த்ததே. ஊனி கவனிச்சு பாருங்க, 36 தத்துவங்களும் அதுல இருக்கு. வியாப்தேர் வியஷ்டிஜரேஸ்மின் மனசோ வியஷ்டி ரூபதः. அந்த எங்கும் வியாபித்து இருந்தாலும் இந்த மனசானது வியஷ்டி ரூபமாகவும் சமஷ்டி ரூபமாகவும் ஓரிடத்துல இருக்கு. உங்க சரீரத்துக்குள்ளேயே 36 தத்துவங்களையும் காட்டலாம்ங்கிற. தஸ்மாத் சர்வாத்மகமிதம் ஸ்வசரீரம் விசிந்தயேத் வியஷ்டி உபாசனையா பும்சஹ சமஷ்டி வியஷ்டி மாப்னுயாத். நம்ம இந்த எஞ்சான உடம்புக்குள்ள இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கிறதாக நினைத்து தியானம் பண்ணினால் உங்களுக்கு என்ன வரும்? உபசங்கிராமதி தேவம் தசகிருத்வ உபாதிஷது. இதுதான் அன்னமயமாத்மான உபசங்கிராமதே, பிராணமயமாத்மான உபசங்கிராமதே, மனோமயமாத்மான உபசங்கிராமதே இப்படின்னு தைத்தரியோபனிஷத்துல ஒவ்வொரு கோஷத்தையும் சொல்லி அந்த கோஷத்தை தாண்டக்கூடியதாக சொல்லியிருக்கு இந்த உபாசனையினால. ஆகையால் இந்த உபாசனையாக நமக்கு என்ன கொடுக்கறத? பஞ்ச கோஷங்களையும் தாண்டி அதுக்கு சர்வாந்தரமான எத் சாட்சாத் பரோட்சாத் பிரம்மய ஆத்மா சர்வாந்தரா அப்படிங்கிற அந்த ஆத்மாவை பார்க்கிறதுக்கு மாயையே தாண்டுவதற்கு உபயோகப்படுகிறது அப்படின்னு இதைத்தான் தசகிருத்வ உபாதிஷது 10 முறை இதை சொல்லி இருக்க சுவாமின்னு. ஆகையால் பிரணாட்யா இந்த 10 முறையை சொன்னதான விஷயத்தை எப்படி சொல்லியிருக்கு, அதை நாம எப்படி கருதணும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறது சொல்றார். பிரம்மாண்டஸ்ய உதரே லோகாஹ சப்தபூராதய ஸ்மிருதாஹ. இந்த பிரம்மாண்டம்னு தாங்கள் பார்த்து கொண்டிருக்கேட, இதுல எத்தனை லோகம் இருக்கு தெரியுமோ? 14 லோகங்கள் இருக்கு. இது சப்தபூராதய ஸ்மிருதாஹ. 7 லோகங்கள் முக்கியமாக இருக்கு. அது பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனாலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்ற 7 லோகங்கள். அந்த 7 லோகங்கள் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிறார். மூலாதி பிரம்மரந்திராந்தேஷு ஆதாரேஷு வசந்திதே. பூலோகமானது மூலாதாரத்திலையும், புவர்லோகமானது சுவாதிஷ்டானத்திலையும், ஸ்வர்கலோகமானது மணிபூரத்திலையும், மகர்லோகமானது இதயத்துல அநாகத சக்கரத்திலையும், ஜனலோகமானது விசுத்தி கழுத்திலையும், தபோலோகம் என கூடியது ஆக்ஞா சக்கரம் 2 புருவங்களுக்கு நடுவரையும், பிரம்மரந்திரத்துல சஹசிராரத்துல சத்தியலோகம் பிரம்மலோகமும் இருக்கு. வீணாதண்டோ மகாமேரு அஸ்தீன குல பர்வதா. நம்ம சரீரத்துக்குள்ள நடுவுல முதுகெலும்பு இருக்கே, இதான் மகாமேரு. இந்த எலும்புகளா இருக்கே, இதெல்லாம் குல பர்வதங்கள். கங்கா பிங்களா நாடி யமுனா இடா பிரகீர்த்திதா. இடா பிங்களா என்ற 2 நாடிகள் அது மூக்குல 2 பக்கத்திலையும் போயிட்டு இருக்கு. அது மூலாதாரத்தோட ஒட்டிட்டு இருக்கு. இதான் கங்கா நதி யமுனா நதி. வேதங்களை சொல்லும் பொழுது சீதா சிதே சரிதோ யத்ர சங்கதே அப்படின்னு சீதே, சீதம்னா வெளுப்பான ஜலம், அசிதம் கருப்பான ஜலம். இந்த இடா பிங்களா எனக்கூடியதான 2 நாடிகள் கங்கா யமுனா என்ற வேதத்திலேயே சொல்லியிருக்க. அதை இங்க சொல்லிட்டு இருக்கார். கங்கா பிங்களா நாடி யமுனா இடா பிரகீர்த்திதா சரஸ்வதி சுஷும் நோக்தா. இந்த 2 சொன்னேன்.
சரஸ்வதி நாடி எங்க இருக்குன்னு அதான் சுவாமி சுஷும்னா நாடி நடுவில் இருக்கக்கூடிய, அதனால்தான் தெரியாது. கங்கா யமுனா உங்களுக்கு தெரியும், சரஸ்வதி அந்தர்வாகினிங்கிற அது எங்க இருக்கு, நமக்குள்ள வீணாதண்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கு. சரஸ்வதி சுடும் நோக்தா நாட்யோ அந்யா புண்ணிய நிம்னகாஹா. அதே போலயே மற்ற நாடிகள் 1000 நாடிகள் இருக்கு. அதுல இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான் நதிகள். சப்தா. இந்த சரீரம் மானிட சரீரம் சாதாரண சரீரம் என்று கருதாதீங்கள். இது ரொம்ப புண்ணியம் பட்டு கிடைச்சது. இதுக்குள்ள அத்தனை விஷயங்கள் இருக்கு. 7 தாதுகள், ரத்தம், மாம்சம், மசா, மஜ்ஜா, அஸ்தி, ஸ்நாயு எனக்கூடியதான வீரியம் எனக்கூடியதான 7 நாடிகள் தான் 7 தீபங்கள். ஜம்பு தீபே, பிளக்ஷ தீபே அப்படின்னு தீபங்கள் சொல்றேன். எல்லாம் இதுல இருந்து வரக்கூடியதான வேர்வை, கண்ணுல இருந்து வரக்கூடியதான ஜலம், இதெல்லாம் சமுத்திரங்கள். மூலே என்ன, அது சமுத்திரம் சொன்னதுனால உப்பு கரிக்கிறது. காரணம் என்ன, ஒவ்வொன்றுக்கும் யுக்தி இருக்கு. இது சாதாரணமாக ஆச்சாரியால் சொன்னது இல்லது. இதுக்கு பின்னால உபனிஷத்து பேஸ் இருக்கு. அந்தந்த உபனிஷத்துல சொன்னதான அம்சம் அதுக்கு லாஜிக்கெல்லாம் சொல்லி தீர்மானமா இருக்கு. மானிட சரீரம்னா ஏதோ உபயோகம். சரீர மத்தியம் கலு தர்ம சாதனம். இந்த சரீரத்தை தேகோ தேவாலய புரோக்தா. இந்த சரீரமானது ஒரு கோயில் மாதிரி பார்த்துக்கணும். அதனாலதான் அதுல விபூதி வைங்கோன்னு நெத்தியில. காரணம் என்ன, அது தேவாலயம்னா ஒரு கோவில். அந்த கோவிலுக்கு கோலம் போட வேண்டாமா? உள்ள இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்காரு, கருவறைக்குள்ள அந்த பரமாத்மா இருக்கிறாரு. அந்த பரமாத்மாவை தாங்கள் பார்க்க வேண்டாமா? அதை வசதியா நினைக்க வேண்டாமா? முதல்ல இந்த சரீரத்தை ஒழுங்கா பார்த்துங்கோ. அதை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். மூலே திஷ்டதி காலாக்னி. நம்ம மூலாதாரத்துல காலாக்னிக்கிறது. அஸ்தி மத்திய படவா. அஸ்தி மத்திய எலும்புக்கு நடுவுல படவாக்னி இருக்கு. வைத்யுதோக்னி சுஷும்னாயாம். சுஷும்னா நாடிக்குள்ள வைத்யுதோக்னி மின்னல் அக்னி இருக்கு. ஆகையால் தான் அந்தர்யாகம் என்ற ஒரு காரியம், ஒரு உயர்ந்ததான ஒன்று பண்ணும் பொழுது மூலாதாரத்துல இருந்து பிரம்மரந்திரம் பர்யந்தம் மின்னல் கொடி மாதிரி இருக்கிறதாக அம்பாள தியானம் பண்ணணும்னு சொல்லி. அதுக்கு மூலம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. வைத்யுதோக்னி சுஷும்னாயாம் தட்டில் லேகா சமருச்சி சக்கரோபரி சம்ஸ்திதா. தட்டில் லேகா மின்னல் கொடி போன்றதான அது எங்க இருக்கு, மூலாதாரத்தை. வைத்யுதோக்னி சுஷும்னாயாம் பார்த்திவோ நாபிமண்டலே. பார்த்திவாக்னி நாபிமண்டலம் அந்த தொப்புல இருக்கிற இடத்துல இருக்கு. ஹிருதி சூர்யாக்னி. இதயத்துக்குள்ள சூர்யாக்னி இருக்கார். கபாலே சந்திரமண்டலம் சோமமண்டலம். சந்திரன் எங்க இருக்கார், சஹசிராரத்தில் இருக்கார். நட்சத்திராணி அபராண்யாஹோ நேத்ராணி இந்திரியண்யபி. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இவைகளும் நட்சத்திரங்கள் தான். தாரியந்தே வாயபிர் லோகா யதா பிரவஹணாதிவி. ஏன்னா இந்த சரீரத்தை பத்தி நமக்கு நல்லா தெரியல. ஆயுர்வேதம் பாஷவாளுக்குத்தான் தெரியும். ஆனா இந்த சரீரத்துல எந்தெந்த இடத்துல என்னென்ன பாகம் இருக்கு, நாம எங்க மனசை வச்சு தியானம் பண்ணினோமே ஏனால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறதுங்கிறது இங்க விசேஷமாக சொல்றார். ஏன்னா சாதாரணமாக எந்த பொருள் எங்கே கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியணும். கண்ணுக்கு சூரியன் அதிஷ்டான தெய்வம்னு படிச்சுட்டு இருக்கோம். ஏன் சார்னார், கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா சூரியனை தியானம் பண்ணுங்க கிடைக்குங்கிறதுக்காக. அதே போல மூக்குல ப்ராப்ளம் வந்தா பிருத்திவி மாதாவை பிருத்திவி சுத்தத்தை ஜபம் பண்ணுங்க, அதுல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் போயிடும். அதே போல காதுல ஏதோ சீவனு கொட்டிட்டு இருக்கு, திக்தேவதை நினைக்கோ அது போயிடும். ஆகையால் நமக்கு எங்க எது கிடைக்கணுமோ, யாரை தியானம் பண்ணினா எது நமக்கு பலன் கிடைக்கணுமோ அது சொல்றது. இதுதான் முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம். ஸ்டாம்பு வேணும்னு பெட்டி கடையில போய் கேட்கக்கூடாது. எங்க கேட்கணும், போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் தான் கேட்கணும். அதே போல ஸ்டாம்ப் பேப்பர் வேணும்னு எங்க போகணும், கோர்ட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. இந்த ஸ்பென்சர்ஸ்லயும் அங்கேயும் இங்கேயுமே ஸ்டாம்ப் பேப்பர் கொடுங்கன்னு கொடுப்பேன்னா தெரியாது. ஆகையால் என்ன, அதே போலயே எது வேணும்னாலும் நம்ம அதுக்கு அதிஷ்டான தெய்வம் என்ன இருக்கு, இது வேதங்கள்ல என்னென்ன சூக்தம்னு சொல்லிருக்கு. அவைகள்லாம் நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் பூரம்பம் சேனலோ நிலம்பரமோ இமாம் ஜோப்புமா. இந்த சரீரத்துல பூமி எங்க இருக்கு, நெருப்புன்னு சொன்னா நெருப்பினுடைய பகுதிகள்ல என்னென்ன நெருப்பு எங்கெங்க இருக்கு அவைகள்லாம் சொல்ற. இந்த சரீரத்துக்குள்ள 10 காத்து இருக்கு சார். என்னது, பிராண, அபான, வியான, உதான, சமான, 5 தானே. நாக, கூர்ம, கிருக்கர, தேவதத்த, தனஞ்சய அப்படின்னு 10 காத்து இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். நீங்க மூச்சு காத்து உள்ள விட்டு இழுக்கிறேன் விட்டுட்டே இருக்கு. இந்த 10 காத்து என்ன பண்றது, இந்த சரீரத்தை தாங்கிட்டு இருக்கு. பிராப்ய இட பிங்களே பிராணஹா மூலா சூரிய ஸ்வரூபதா நாசிகாபியாம் பகிர்கத்வா லீயதே த்விஷடங்குளே. பிராப்ய இடா பிங்களே, இந்த பிராணம் எனக்கூடியதான காத்து இருக்க
இடா பிங்களா இந்த நாடிகள் வழியாக உள்ளே சென்று 2 மூக்கு வழியாக உள்ள பிராணம் இருக்கிறாள் இல்லையா, அந்த இடா பிங்களா வழியாக சென்று மூலாதார பர்யந்தம் சூரிய ஸ்வரூபத நாசிகாபியாம் பகிர்கத்வா. அது என்ன, மூக்கு 2 மூக்கு வழியாக வெளியில போறது. லீயதே த்விஷடங்குலே, எது வரைக்கும் போறது, மூக்கு நுனியிலிருந்து 12 அங்குலம் வரைக்கும் போறது. 12 அங்குலம்னா என்ன, நீங்க ஸ்கேல்ல இருக்கிற அங்குலம் பார்க்கப்படாது, அது தெரிஞ்சுக்கணும். இந்த மான அங்குலம்னு பேரு. அவ கட்ட வரலுக்கு மேல இருந்து இங்க நடுவுல ஒரு கோடு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அங்குலம். இது கோவில்ல அந்த விக்கிரகத்தை எல்லாம் பண்ணுவா பார்த்தீங்களா, அதுக்கு அந்த யாரு பண்றாளோ அவளுடைய மானாங்குளத்தை வச்சுக்கணும். அதே போல உங்க ஆத்துல ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கணும், உங்க ஆத்துல ஒரு ஸ்ரீசக்கரத்தை வச்சுக்கணும், மேரு வச்சுக்கணும். அப்படின்னு அது யாரு பூஜை பண்ண போறாளோ அவளுடைய கை அளவு வச்சுட்டு அப்படி பண்ணணும். இதெல்லாம் மானாங்குளம்னு பேர். அது விசேஷமாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அத இங்க விசேஷமா சொல்ல, த்விஷடங்குலே, ஒவ்வொரு மனுஷனும் மூக்கு நுனியில இருந்து 12 அங்குலம் வரைக்கும் நீங்க விடுற காத்து போறது. அது வரைக்கும் பஞ்சு வச்சுல பஞ்சு அசைடுன்னு தெரியும்னு. இது யோக சாஸ்திரத்துல யோக சூத்திரங்கள்ல வியாச பாஷ்யத்துல சொல்லியிருக்கு. அத்தனையும் ஆச்சாரியார் இந்த புஸ்தகத்துல இருக்கார். அங்குளே நசோமாத்மா, அட்டங்குளே நசோமாத்மா நாடேபியாம் அந்தராவிஷது. உள்ள காத்து இழுக்கும் பொழுது வெளியில இருக்கக்கூடியதான மூக்கு நுனியில இருந்து 8 அங்குலம் வரைக்கும் இருக்கிற காத்தை இழுக்குமா. நாடேபியாம் அந்தராவிஷது மலமூத்திர மரு சுக்ராணி அபானோ விஸ்ருஜேத்பஹி. உள்ள போற காத்துக்கு அபானம்னு பேரு, வெளியில விடுற காத்துக்கு பிராணம்னு பேரு. இந்த அபானமானது என்னென்ன வேலை செய்யறது, 1க்கு 2க்கு போறதுக்கு உபயோகப்படுத்துறது. சுக்ராணி அபானோ விஸ்ருஜேத்பஹி, இதான் வெளியில விடுறது. அக்னி சோமமயோ பூத்வா சுஷும்னாரந்திரமாஸ்மிதா அப்ரம்மரந்திரமுத்கச்சேத் உதானோ வர்த்ததே ஸ்வயம் வர்த்ததே ஸ்வயம். இந்த உதானம்னு ஒரு காத்து இருக்க, அக்னி சோமாத்மகம். இந்த வேதங்கள்ல அக்னி சோமயாகம் சொல்றோம் பார்த்தீங்களா, அது இங்க சொல்லியிருக்கு. அக்னி சோமாத்மகோ பூத்வா சுஷும்னாரந்திரமாஸ்மிதா. இந்த சுஷும்னா நடுவுல புகுந்துட்டு ஆப்ரம்மரந்திரம், மூலாதாரத்திலிருந்து பிரம்மரந்திரம் பர்யந்தம் சுத்தி கொண்டே இருக்கு. அதுக்கு உதானம்ங்கிற காத்து பேரு. வியாபயேத் வியபுஷவ்யானஹ புக்த அன்னரசமாப்னுயாத் அன்வஹம். சரீரம் முழுக்க ஒரு காத்து சுத்தி கொண்டே இருக்கு சார், கன்வேயர் பெல்ட் மாதிரி. யாராருக்கு எது வேணுமோ அதுக்கெல்லாம் கொடுக்குறது. அந்த காத்துக்கு என்ன பேர் தெரியுமா, வியானம்னு பேர். அந்த வியானம் எந்த பக்கத்துல போலியோ, எந்த அவயவத்துல போலியோ அந்த அவயம் பட்டு போறது. அதான் பேராலிசிஸ்ங்கிறான். வியானம் சரீரம் முழுக்க வியாபிச்சிருக்கணும். வியாபயே வியானா புக்த அன்னரசன்வஹம் சந்துட்சணம் சமானஸ்து காயாக்ரே குருதே சதா. இந்த சமானம்னு ஒரு காத்து இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்றது, இந்த சரீரத்தை எப்பொழுதும் கரெக்ட் டெம்பரேச்சர் வச்சுட்டு இருக்கு. இப்படி 5 காத்து, பிராண ஆபான வியான உதான சமான, இவர்களை சொல்லிவிட்டேன்னா. நாகோ ஹிக்காரஹா, விக்கல் வருது, அது நாகம்ங்கிற காத்து பண்றதான். கூர்மோ நிமேஷ உன்மேஷ காரகா, கண்ணு சிமிட்டு இருக்கேள் பார்த்தீங்களா, கண்ணை கொட்டிண்டு மேல வருதுன்ற கேள. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன பவனாவளி. இந்த உன்மேஷம் நிமேஷம் கண்ணை கொட்டின்னு இருக்கல, இது யாரு பண்றா உங்களுக்கு, கூர்மம்ங்கிற ஒரு காத்து பண்றதான். க்ஷுதம் கரோதி கிரகரஹா, எங்கேயாவது வெளியில கிளம்புனா டக்குன்னு தும்பறான் ஒருத்தர். இவனுக்கு ஒரே பயம், நம்ம வெள்ளக்கார காரியம் ஆகமோ. இந்த தும்மல்ங்கிறது யாரு கொடுக்குறா தெரியுமா, க்ஷுதம் கரோதி கிரகரஹா தேவதத்தோ விஜృంభணம். இருந்தா போல இருந்து நடுவில் ஆன்னு அவன் வந்து கொட்டாவி விடுறான். இந்த கொட்டாவி விடுறதுக்கு ஒரு காத்து இருக்கு சார், அது தெரியாதுன்னு நமக்கு, நம்ம ஏதோ என்னமோ நினைக்கலாம். அந்த கொட்டாவி விடுறது யாருன்னு, தேவதத்தோ விஜృంభணம் ஸ்தௌல்யம் தனஞ்சய குர்யான் மிருதஞ்சாபின முஞ்சதி. இந்த சரீரத்தை பருமனாக ஆக்கிறது என்ன, தனஞ்சயங்கிற ஒரு காத்து. அந்த தனஞ்சயங்க காத்து என்னன்னா, மீதி 9 காத்துகள் சரீரம் வித்துட்டு போனாலும் இவர் போக மாட்டார். அவர் அப்படி இருந்திருக்கார். பிராணன் போயிடுத்துங்கிற நான் டெத்து. அப்ப என்ன சரீரத்தை பிராணன் போயிடுறதுன்னார். என்னமா போறது, வாங் மனசு சம்பத்தியதே, கண்ணு காது மூக்கனாக்க மனசுல ஒடுங்கிறது. மன பிராணே, மனசு பிராணல்ல ஒடுங்கிறது. பிராண பரஸ்யாம் தேவதாயாம், இதயத்துக்குள்ள தேவதைக்குள்ள போறது. பிறகு 101 நாடிகள்ல ஏதாவது ஒரு நாடி வழியாக அவன் அங்கிருந்து வெளியில வரான். வெளியில வந்து சூரிய கிரணம் வழியாக மெல்லோக்கத்துக்கு போறான். இப்படின்னு உபனிஷத்துகள்ல என்னமா பரலோகத்துக்கு போறாங்கிற விஷயம் சொல்லியிருக்கு. ஆனா இந்த இடத்துல
இந்த பிராணங்கள் போறப்ப 9 பிராணம் தான் போறது, ஒண்ணு இங்கே நிக்கிறதுன்னு. ஏன் சுவாமி அது அங்கே நிக்கிறதுன்னு? அதுக்கு சரீரத்து மேல அவ்வளவு அபிமானம் போகாது. அதை சரீரத்தை விரட்டணுங்கிறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த சரீரத்தை எரிக்கிறோம். சரீரத்தை எரித்து போட்டா தானா விரல் நிற்க முடியாது இங்க, அதனாலதான் போறது. யதீஸ்வரெல்லாம் காலமாயிட்டாள்னா முக்தி அடைஞ்சாள்னா அவளுக்கு என்ன பண்றது, அவளுக்கு கபாலத்தை பேதனம் பண்றது, அப்பதான் அதை விட்டு போகும். இதுதான் அதுக்கு தத்துவம். விவகாரம் என்ன இதுதான். அதனாலதான் மிருதஞ்சா பின முஞ்சது, இந்த சரீரத்துக்குள்ள மற்ற காத்துக்கள் போனாலும் அது போறதில்லை. ஆகாசோ பகிரபியந்தரவகாசம் பிரயச்சது பூமி ஆபஹா அனலஹா அனிலஹா சொல்லியாச்சு. அந்த 8 மூர்த்திகள்ல இந்த சரீரத்துக்குள்ள 4 சொல்லிவிட்டேன். பூமி ராபோ அனலஹா அனிலஹா சொல்லியாச்சு. இப்ப ஆகாசம் என்னன்னு, நீங்க சாப்பிட்ட பதார்த்தத்தை உள்கொட்டுறது பார்த்தீங்களா, அதுக்கு இடவெளி இருக்கே, அதான் ஆகாசம். சந்திரார்க்கோ காலனே தாரோ, சந்திரன் சூரியன் அடுத்ததாக 8 மூர்த்திகள்ல அவ என்ன பண்றார், உங்களுக்கு காலத்தை கொடுக்கிறார், டைம் ஃபேக்டர் கொடுக்கிறார். பிராணாபானோ சரீரிணாம் சாட்சி புருஷ இத்யேவம், உள்ள இருக்கக்கூடியதான புருஷன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறானே, இவன் தான் சாட்சி. ஏதாவது என்னாச்சு, அஷ்டமூர்த்தி பிரது, 8 மூர்த்திக்கும் நம்ம சரீரத்துக்குள்ள கரஸ்பாண்டன்ஸ் சொல்லிவிட்டேன். சமனஸ்கமிதம் யோகி சேவமான உபாசனம், இந்த யோகியானவன் சமனஸ்கனாக ஒரு யோகத்தை பண்ணி கொண்டிருந்தானே, ஆனால் அட்டாங்க யோக யுக்த சன்னு அமனஸ்கம் சகச்சதி, இப்படி உபாசனத்தை ஆரம்பிச்சு அஷ்டாங்க யோகத்தை பின்பற்றுவானே ஆனால் அவன் தானா அமனஸ்க யோகத்துக்கு போயிடுவான். மனப்பிரசாத சந்தோஷா, இந்த யோகத்தை நம்ம எதை பண்ணணும், முதல்ல இந்த உபாசனை பண்றதுக்கு முன்னால ஒரு உபாசகனா இருக்கிறவன் உபாசனையிலே நான் ஜெயிக்கணும், இப்பிறவிலேயே நான் பலத்தை அடையணும் எனக்கூடியதான தீவிரமான எண்ணம் இருக்கிறவன் அவன் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றது. மனப்பிரசாத சந்தோஷ மௌனமிந்திரிய நிகிரஹ, மனசை தெளிவா வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கிறதோட போரும்னு சந்தோஷப்படணும். மௌனமிந்திரிய நிகிரஹ, அனாவசியமாக பேசப்படாது, புலன்களை அடக்கணும். தயா தாட்சிண்யமாஸ்திக்யம், பூததையோட இருக்கணும். தாட்சிண்யம், யாராவது சொன்னா அவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கணும். ஆஸ்திக்யம் ஆர்ஜவம் மார்தவம் க்ஷமா, ருஜுவாக நேர் வழியிலேயே இருக்கணும், மிருதுவாக பேசணும், க்ஷமா பொறுமை இருக்கணும். பாவசுத்தி அஹிம்சாச்சா, எண்ணங்கள் சுத்தமா இருக்கணும். அஹிம்சாச்சா பிரம்மச்சரியம் ஸ்மிருதிர் திருதி, ஸ்மிருதி பகவான் இடத்துல எண்ணம் எப்பவும் இருக்கணும், தைரியம் இருக்கணும். இத்யேவமாதயோன்யேச்ச மனசாத்தியாயமாஸ்மிருதாக, நாம் எந்தெந்த வழக்கங்களை வாழ்க்கையில வைத்துக் கொள்ளணும் இதை சொல்லியிருக்கார். ஸ்நானம் சௌச்சம் கிரது சத்தியம், தினந்தோறும் ஸ்நானம் சுத்தமா இருக்கணும். கிரது சத்தியம், உண்மையை பேசணும். ஜபஹா ஹோமஸ்ய தர்ப்பணம், தினந்தோறும் விடாம ஜபத்தை பண்ணணும். தபோதானம் திதிக்ஷாச்ச, முடிஞ்சது தானம் பண்ணுங்க. திதிக்ஷாச்ச, பொறுமை இருக்கணும். நமஸ்கார பிரதட்சிணம், ஆச்சாரியாளுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, பிரதட்சிணம் பண்ணுங்க. விரதோபவாசாத்யாஸ்கான்யே காயிகா நியமாஸ்மிருதாக, இந்த சரீரத்தினால செய்யக்கூடியதான நியமங்கள் கூடிய மட்டும் பண்ணணும். ஆசனங்கள் ஏதாவது யம நியமங்கள் சொல்லியாச்சு. அந்த அஷ்டாங்க யோகங்கள் முழுக்க உபாசனா மார்க்கத்துல எவைகள் வேணும் சொல்றார். ஆசனங்கள் ஸ்வஸ்திகம் கோமுகம் பத்மம் ஹம்சாக்கியம் பிரம்ம மானசம் நிருசிம்மம் காருடம் கூர்மம் நாகாக்கியம் வைஷ்ணவாசனம் வீரம் மயூரம் வஜ்ராக்கியம் சித்தாக்கியம் ரௌத்ரமாசனம் யோன்யாசனம் விதுஷ்டார்த்தம் சைவம் பஸ்சிம தானகம். பஸ்சிம தானகம் என்கிறது சிவோபாசனைக்கு. அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது எல்லாமே சுகாசனத்தை உட்பட எல்லாமும் சாக்தத்துக்கும் மற்ற உபாசனங்களுக்கும். நிராலம்பன யோகஸ்ய நிராலம்பன மானசம், இந்த நிராலம்பன யோகம் அப்படின்னா வேற எதையும் பிடித்து கொள்ளாமல் சுத்தமான பரம்பொருளை மட்டும் நினைக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு யோகத்துக்கு நிராலம்பன மானசம். நிராலம்பதயா தியானம் நிராலம்ப சதாசிவா, அந்த தியானமானது அந்த பரம்பொருளை ஆகாச கல்பமா இருக்கிற பரம்பொருளை மனசுல தியானம் பண்றது. அப்படி ரேச்சக பூரக கும்பக பிராண சம்யம. பிராணாயாமம்னு என்ன சார்? பிராணாயாமம்னு 3 விதமா இருக்கு. காத்த வெளியில விடுறதுக்கு ரேச்சகம்னு பேரு, காத்த உள்ள இழுக்கிறதுக்கு அது பூரகம்னு பேரு, உள்ளேயே வைத்து கொண்டிருக்கான் பார்த்தீங்களா அதுக்கு கும்பகம்னு பேரு.
ஸோ காத்த நம்ம ஒரு தரம் காயத்ரி சொல்ற பரியந்தம் ஒரு மூக்கு வழியாக காத்த இழுக்கணும், 4 தரம் காயத்ரி மந்திரம் சொல்ற பரியந்தம் உள்ள வைத்து கொண்டிருக்கணும் காத்த, இன்னொரு மூக்கு வழியா 2 தரம் காயத்ரி மந்திரம் சொல்ற பரியந்தம் விடணும். சார் ஸ்திரீகளுக்கெல்லாம் காயத்ரி மந்திரம் இல்லையே, என்ன பண்ணுவா? வேற ஏதாவது ஒரு மந்திரம் அவளுக்கு தெரிஞ்சு உபதேசம் பண்ண மந்திரங்கள், அந்த மந்திரங்கள் அந்த வழியாக பிராணாயம் பண்ணிக்கணும். ரேஜக பூரக கும்பக பிராணசம்யமஹ இந்திரியாணாம் சமஸ்தானம் விஷயேபியோ நிவாரணம் பிரத்யாகாரா. கண்ணு காது மூக்க நாக்க இங்கேயும் அலையாமல் அதை மனசுக்குள்ள சேர்த்து இழுத்து வைக்கிறல, இதுதான் பிரத்யாகாரம்னு பேரு. ஆதாரே குவாபி மனசா ஸ்தாபனம் தாரணோச்சதே. ஏதாவது ஒரு இடத்துல மூலாதார சக்கரத்திலேயோ சுவாதிஷ்டான சக்கரத்திலேயோ மணிபூரக சக்கரத்திலேயோ இதயத்திலேயோ வேற எங்கேயாவது உங்க மனசை நிறுத்துறல, இதற்குத்தான் தாரணான்னு பேர். ஸோ யோக சூத்திரத்துல சொன்னதான சகலமும் இங்க வேதாந்தத்துல எப்படி அப்ளை ஆகும்னு சொல்லிவிட்டார். பிரம்ம விஷ்ணு சிவாதீனம் சிந்தா தியானம் பிரதட்சதே. உங்களுக்கு இஷ்டமான தெய்வம், ஏன்னா ஆதீனாம்னு போட்டார். இஷ்டமான தெய்வம் யாரா இருந்தாலும் அவளை தியானம், மனசுல தியானம் அதையே நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு தான் தியானம்னு பேரு. தியானாத் அஸ்பந்தனம் புத்தே. தியானம் பண்ண பண்ண உங்க புத்தியானது அசையாம நிக்கிறது சார். அது தியானம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேனா புத்தி அசையாது. சமாதி ரஜ்விதீயதே, இதான் சமாதி. அமனஸ்க சமாதிஸ்து சர்வ சிந்தா விவர்த்திதம். ஒரு எண்ணமும் வராம இருந்ததேயானால் அதான் அமனஸ்க சமாதி. சித்தே நிச்சலதாம் யதே பிராணோ பவதி நிச்சலஹா. மனசு நிச்சலமாச்சு, பிராண நிச்சலமாயிடுச்சு. சித்தஸ்ய நிச்சலத்வாய யோகம் சத்யானம் அபியசேத். இந்த சித்தம் நிச்சலமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த யோகத்தை, தியான யோகத்தை ஆச்சாரிய வடிவாக அறிந்து நீங்க அதை அனுஷ்டானம் பண்ணணும். ஆகுஞ்சனமபானஸ்ய பிராணஸ்ய நிரோதனம். பிராணாயாமம் பண்றது. லம்பிகோ பரிஜிஹ்வாய ஸ்தாபனம் யோக சாதனம். நாக்க மடிச்சு உள்ள மேல் உதடு இருக்க பதிலா மேல் பாகம் அதோட அப்படி மடிச்சு அந்த உள்நாக்க இந்த நாக்கு நுனி தோற்றா போல பண்ணிக்கிறது பதிலா அதுக்கு லம்பிகா யோகம்னு பேர். சித்தே நிச்சலதா யதே பிராணே மத்திய பதங்கதே. இப்படி மனசானது நிச்சலமாகி பிராணமானது மத்திய பதங்கதே சுஷும்னா நாடியிலேயே இருக்கோ. சின்ஹானியேஜானிஜாயந்தே பஞ்சபூத ஜயத் பிரதக். சார் நம்ம யோகம் பண்ணிட்டு இருக்குமே 6 மாசமா 1 வருஷமா 10 வருஷமா பண்ணிட்டு இருக்குமே, நம்ம யோகத்துல முன்னுக்கு வந்திருக்கோமா இல்லையா? நம்ம வேதாந்த வாட்சிட்டு இருக்குமே, ஏதாவது வேலை செய்யறதா இல்லையா? இல்ல இப்படி வெறுமன கல்லாட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையோ. நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெர்மாமீட்டர் மாதிரி ஏதாவது மீட்டர் இருக்கா? இல்ல ஏதாவது ஒண்ணு எலக்ட்ரிசிட்டியில வச்சுன்னு பண்ண முடியுமா? இந்த சுகருக்கெல்லாம் ஒரு மீட்டர் வச்சுட்டு இருக்கேன், யோகம் உண்டாச்சு ஏதாவது மீட்டர் உண்டா? ஒன்றும் தெரியலையே. எப்படித்தான் நம்ம கண்டுபிடிக்கிறது? சொல்றா பாத்துக்கோ. மலமூத்திர கபால் பத்வம் ஆரோக்கியம் லகுதாதனோ சுகந்த ஸ்வர்ண வர்ணத்வம் பிரதமம் யோக லட்சணம். மலமூத்திர கப அல்பம் யோகங்கள் நீங்க பண்ண தொடங்கி தினந்தோறும் ஜபம் பண்ணிட்டே இருக்கிறதுனால யோகம் தானா வந்தாலும் அது என்ன ஆகும்னா, முக்கியம் மலமூத்திராதிகள் குறைஞ்சதா போயிடும், கபம் ரொம்ப குறையும், ஆரோக்கியம் என்னதான் இருந்தாலும் எவ்வளவு கட்டமா இருந்தாலும் நாள்ல சிரமம் இல்லாம போயிட்டே இருக்கும். லகுதா தனோஹோ இந்த சரீரமானது எழுந்து வேலை செய்யறதுக்கு லகுவா இருக்கும். சுவர்ணவர்ணவர்ணத்வம் சுகந்தம் நல்ல ஒரு சரீரத்துக்குள்ள நாற்றம் இல்லாமல் இருக்கணும். அதோட மட்டும் இல்ல ஸ்வர்ணவர்ணத்வம். ஸ்வர்ணம்னு சொன்ன தங்கம் மாதிரி ஆயிடும் சார் மனுஷன் அப்படின்னு சில பேர் சொல்ற. அது இல்ல, சுவர்ணம். அவன் பேசினா அந்த பேச்சு கிளியரா ஸ்பட்டமாக இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு மிஸ்டேக் ஆகாது. ஷா சா எல்லாம் கரெக்டா வந்து விடும். அதனாலதான் பிரதமம் யோக லட்சணம். கண்டகாகிரேஷு அசங்கத்வம் ஜலபங்கேஷு அமஜ்ஜரம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? முள்ளுக்கு மேல நடந்தாலும் கால ஒண்ணாகாது. அதே போல ஜல பங்கேஷு அமஜ்ஜரம். ஜலத்துல அடிச்சுன்னு போறதோ இல்ல சேத்துல கால் விழுதாறதோ இவையெல்லாம் ஆகாது. க்ஷுத்ருஷ்ணாதி சகித்துவம். சில பேர் பாருங்க, காலமே 8 மணி ஆயிடுச்சுன்னா பசி என்னால தாங்க முடியாது அப்படின்னு கத்திட்டு இருப்பா. இவாளுக்கு அப்படியெல்லாம் பசி இருக்கும், ஆனா அது பாட்டுக்கு அதை இருக்கட்டும்னு அப்படியே அதை பொருட்படுத்தாம இருக்கக்கூடியதான நிலை வரும். க்ஷுத்ருஷ்ணாதி சகித்வம் த்விதீயம் யோக லட்சணம். இது செகண்ட் ஸ்டெப் யோகத்துல.
நம்ம தியானம் பண்ணிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கோம்னு சொன்னா இந்த பொறுமைகள்லாம் தானா வரது பாருங்க. பக்வன்னபன போக்திருத்வம் சகிஷ்ணுதா. அதோட இல்ல, ஒரு நாளைக்கு நிறைய சாப்பிடணும்னு ஒரு நிர்பந்தம் வந்தாச்சு. சாப்பிடுவோம்னு சாதாரண நாள்ல கொஞ்சமா தான் சாப்பிடுவான், ஆனா அது பரவாயில்ல போறோம். நிறைய சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் வந்தாச்சு. சாப்பிடுறது நேர் ஒன்னும் வச்சுக்க முடியாதுன்னு 20 தோசை வரிசையா சாப்பிட்டுருப்பான். அப்புறம் இருக்காம்பா, என்ன சுவாமி, எல்லாத்துக்கும் உடம்பு இடம் கொடுக்கும். அதான் பக்வன்னபான போக்திருத்வம் ஆதபாக்னி சகிஷ்ணுதா. வெயில்ல வந்தா ஐயோ வெயில் இப்படி பிராணம் வாங்குறதே அப்படின்னு சொல்ல மாட்டான். நெருப்பு இவனை கொளுத்துறதே சொல்ல மாட்டான். தர்சனம் செவடம் தூராது திருதீயம் யோக லட்சணம். வெகு தூரத்துல இருக்க பொருள் கூட இவனுக்கு தெரியும். வேற எங்கோ ஏதோ நடக்கக்கூடியதான விஷயங்கள், பேசின விஷயங்கள் கூட இவருக்கு தெரியும். இது 3வது யோக லட்சணம். மண்டோகப்ளவனம் பூமௌ மர்க்கடப்ளவனம் திருதே ஆகாசகமனம் சேதி 4ம் யோக லட்சணம். இப்படி தவக்களை பறக்கிறாப்புல ஒரு இடத்துல குதிக்குது, ஒரு மரத்துல இருந்து ஒரு மரத்துக்கு தாவறது, ஆகாசத்துல போறது. சவணர்னு ஒரு மகர்ஷி, அவர் வயசான காலத்துல ஒரு சின்ன குழந்தைய அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா. என்ன ஆச்சுன்னு, அது கூட கல்யாணமே அந்த குழந்தை விளையாண்டே இருந்தது. ஒரு தர்ப்பத்தை வச்சு அவர் கண்ணை குத்திட்டு, அவர் கண்ணன் தெரியுது, புத்து தான் இருந்தது, குத்திட்டு அதுல இருந்து ரத்தம் வந்தது. என்ன ஆச்சுன்னு, அந்த ஊர்ல இருக்கிற ஆளுக்கெல்லாம் 1க்கு 2 குழந்தை நின்று போயிடுச்சு. மகான்களுக்கு அபச்சாரம் பண்ணினா இல்லை ஒண்ணுல. ராஜா பார்த்தாரு, என்னடா இப்படி ஆச்சுன்னு கம்ப்ளைண்ட் அப்படியே கெலவர் வரிசையா வந்துட்டே இருக்கு ராஜாவுக்கு. என்ன பண்றது? மந்திரிகளை கேட்டார், ஏதோ ஒரு மகாத்மாவுக்கு அபச்சாரம் நடந்திருக்கு அப்படின்னு. அதெல்லாம் காரணம் விசாரிச்சா இது போல இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு ராஜா அவருடைய பொண்ணு. வேற வழி இல்லை. ராஜா வந்தார், பொண்ணை அழிச்சன்னு வந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணி இப்படி சொல்லிவிட்டார். சரி அப்படியா, ஒண்ணும் இல்லை, சௌக்கியமா இருக்கட்டும் அப்படியே அனுகிரகம் பண்ணிட்டார். பிறகு ராஜாவுக்கு மனசு ஒத்துக்கல. ஏன்னா உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு கெடுதல் வந்து சரி பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு இந்த பொண்ணையும் உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சின்ன பொண்ணு என்ன பண்ண தெரியும், அந்த அவருக்கு சேவை பண்ணிட்டே இருந்தார். ஒரு 20 வருஷம் சேவை பண்ணினா சார். பிறகு ஒரு நாள் அவரே பார்த்தாராம், சின்ன பொண்ணு நமக்கு இவ்வளவு சேவை பண்ணிட்டு இருக்கா, நம்மகிட்ட ஒரு சுகத்தையும் வாழ்க்கையில கடலையே அப்படின்ட்டு அவருக்கு மனசு இறங்கி என்ன பண்ணார், நீ அந்த போய் பக்கத்துல இங்க குளம் இருக்க ஸ்நானம் பண்ணுங்க. சரியும் வந்தமா ஸ்நானம் பண்ணு, சொன்ன பேச்சை கேட்கணும், வேற ஒண்ணுமே தெரியாத. நம்ம ஸ்திரீகளுக்கெல்லாம் எப்படின்னா புருஷன் என்ன சொல்லணுமோ அதை கேட்கத்தான் தெரியும், இது எப்படி அப்படின்னு யோசனை பண்ண தெரியாது. அதான் விசிஷ்டமான ஒரு பக்தி. அப்படின்னு இறங்கி ஸ்நானம் பண்ணினா, குளிச்சு வெளியில வரும்பொழுது இவன் வந்து அந்த 16 வயசு பெண்ணாக எழுந்து வந்தா. அவளுக்கு தோழிகள் 100 பேரா. ஒரு மன்னம் என்ன, இப்ப வேலைக்காரியே கிடைக்காது இந்த காலத்துல பாருங்க, தோழிகள் 100 பேர். எப்ப பார்த்தாலும் எந்த சொன்ன மேலேயும் வேலை செய்யறதுக்கு. அதே போல இவரும் ஸ்நானம் பண்றார், யுவாவா ஆனார். பக்கத்துல ஒரு விமானம் வந்தது, அது மேல ஏறினார். இந்த உலகத்தை 108 தரம் பிரதர்ஷனம் பண்ணினாராம். அத்தனை இடங்களும் காமிச்சார். பூமண்டலத்துல இருக்கக்கூடியதான அத்தனை இடமும் காமிச்சு அதுக்காக அந்த அம்மா சொன்ன, அலைஞ்சு அலைஞ்சு எனக்கு அழுத்து போச்சு, இது மேல எங்கேயும் எந்த ஊரும் போக வேண்டான்ட்டா. பார்த்தீங்களா, நீங்க என்ன ஹனிமூன் ஒரு தரம் அப்படி அழைச்சின்னு போயிட்டு வரேன். அதுன்னு கேட்டா, நம்ம ஹனிமூன் பார்த்து இது மேல எங்கேயும் அழைச்சின்னு போன்னு கூப்பிட மாட்டேன், கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டு 107 தரம் பூமண்டலத்துல அத்தனையும் பார்த்தா என்னாச்சு, ஏகாந்தமா உட்காந்து மறுபடியும் தபச ஆரம்பிச்சார். அவர் கண்டுபிடிச்சதான ஒரு லேசியம் இருக்கு பார்த்தீங்களா, அதான் சவன பிராசம். செவனர் சாப்பிட்டதான பிராசனம் பண்ணிருந்தான் செவன பிராதி. அந்த பேர் வச்சிருக்க அவர் கண்டுபிடிச்சாரோ இல்லையோ, அந்த பேர் வச்சிருக்க காரணம் என்ன விவகாரம்னா அப்படி. ஏன் சொல்ல வந்தேன்னா, நம்ம ஊர்ல இருக்கிறவள்ள ஆகாச கமனம், விமானமே இல்லாம இங்க இருந்து அங்கிருந்து போயிட்டே இருப்பா. அதுல இங்கிருந்து யோக லட்சணம். இந்த தபசுங்கிற ஒரு யோகத்துல அந்த இதயத்துக்குள்ள இஷ்ட தெய்வத்தை தியானம் பண்றதுனால இதை கிடைக்கக்கூடியது. ஞானம் திரிகால விஷயம் ஐஸ்வர்யமணி மாதிகம். 3 காலத்தினுடைய விஷயமும் பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லா அறிவும் இவனுக்கு வரும். அனந்த சக்தி மத்வஞ்ச பஞ்சமம் யோக லட்சணம். பிராணே சுஷும்னாம் சம்பிராப்தே நாதாந்த ஸ்ரூய திஷ்டதா. இந்த பிராணமானது சுஷும்னா நாடிக்குள்ள உள்ள போந்ததுமே அப்ப என்ன, நாதாந்த ஸ்ரூயதே அட்டதா. இந்த சரீரத்துக்குள்ள நாதம் உள்ளூர ஒரு நாதம் கேட்குமா. எப்படிப்பட்டதான ஒரு நாதம், மணி அடிச்சா போலையும்
இந்த சாதாரணமா வீட்டுக்குள்ள பூஜையில மணி அடிக்கிறப்பல்ல அது போல மணி அடிச்சனாலும் உள்ள இருந்து நமக்கு கேட்கும். துந்துபி பேரி அடித்த சத்தமும். கோவில்ல சுவாமி வெளியில புறப்பட்ட வரப்ப முன்னால் ஒரு காலைக்கு முன்னால ஒரு துந்துபி அடிச்சுட்டு வருவான். அந்த சத்தம் உள்ள உங்களுக்கு கேட்கும். சங்கா சங்கம் ஒரு சத்தம் வரும். அப்தி அந்த அப்தின்னா அந்த சமுத்திரத்தை அலைகள் வரக்கூடியதான சப்தம் கேட்கும். வீணா வேண்வாதி தாளவது வீணா சப்தம் வீண சப்தம் தாள சப்தம் இவைகள்லாம் நமக்கு தானா ஜபம் பண்ணும் பொழுது கேட்டால் ஐயா யோகம் முன்னுக்கு வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இது எப்ப சார் கேட்கணும்? தபசு பண்ணினவாளுக்கு கேட்கும், ஜபம் பண்ணினவாளுக்கு கேட்கும், ஒரு 10வது காயத்ரி பண்ணினவாளுக்கு கேட்கும். ஜபம்னா என்னது சார்ங்கிறவாளுக்கு எங்கிருந்து வரும் பார்க்கலாம் பாருங்க. அதான் தனு நப தடித்தாரா தாரே சதபோ நபம் பிரம்மநாடிம் கதே பிராணே பிம்பரூபம் பிரகாசதே. எப்பொழுது இந்த பிரம்ம நாடிக்குள்ள இது எப்ப இந்த பிராணன் உள்ள போறதோ அப்பொழுது நெருப்பு, அக்னி, அதே போல மின்னல், நட்சத்திரங்கள், சந்திரன், சூரியன் இப்படிப்பட்டதான ஸ்வரூபங்கள் தானா உள்ள தெரிய ஆரம்பிக்கும். சுவாசாச்சரந்தி யாவந்தஹ மனுஷ்யஸ்ய தினம் பிரதி தாவந்தி யோஜனானி அர்க்கஹ சுவாசே சுவாசே பிரதாவதி. இந்த சூரியன் உலகத்துல சுத்தி கொண்டிருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை மூச்சு காத்து வரதோ ஒரு செகண்டுக்கு அத்தனை மைல் சூரியன் போயிட்டு இருக்காராம். சார் எனக்கு இதுவும் தெரியாது அதுவும் தெரியும். காலம் வர எழுந்து எத்தனை தடவை மூச்சு விடுறேன்னு யாரு கண்டுபிடிச்சாங்க? ஒரு செகண்டுக்கு இத்தனை தடவை மூச்சு வருது, அவ்வளவு அத்தனை மைல் சூரியன் போறான்னு சொல்றேன். ரெண்டும் தெரியாத விஷயமா இருக்கு. என்ன சொல்றார்? ஏகவிம்சதி சஹஸ்ரம் ஷட்சதம் சுவாச சங்கையா 21,600 சுவாசம் எவரிடே ஒரு மனுஷன் விடுறான். அது மாதிரி 100 இயர்ஸ் இவனுக்கு லைஃப். அதனால வேகமா ஓடி போயிட்டே இருந்ததுன்னா இது குறையும். பிராணாயாமம் பண்ணா லைஃப் ஜாஸ்தியாகும். கரெக்டா அவமதி சுவாசம் ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை மூச்சு காத்து விடுறேன், மூச்சு காத்து இழுக்கிறேன், அது சாஸ்திரம் சொல்றதுன்னு. ஏகவம் சதிசாஹஸ்ரம் ஷட்சதம் சுவாச சங்கையா சோஹமித்யுத்தராத்யுச்சரத்யாத்மா மந்திரம் பிரத்யகம் ஆயுஷே. இப்ப உள்ள இழுக்கும் பொழுது காத்த அப்படின்னு ஒவ்வொரு தடவை இழுக்கிறப்ப சஹா வெளியில அகம் சஹா அகம் அப்படிதான் காத்த நல்லா யோஜனை பண்ணி பாருங்க. சோஹம் ஹம் சஹா இதுதான் குரு மந்திரம். கடைசியில எங்க வந்திருக்கு? ஹம்ச சோகம் எனக்கூடியது குரு மந்திரம். இது என்ன? அஜபா காயத்ரி. ஜபிக்காமலேயே ஒவ்வொரு மனிதனும் இதை அறிந்து கொண்டாலே மோட்சம். அது சோஹம் ஹம் சஹா வந்துட்டே இருக்கா. அத சோஹமித்யுச்சரத்யாத்மா மந்திரம் பிரத்யகம் ஆயுஷே. இந்த சோகம்னு சொல்றேல இது ஒரு ரகசியம் இருக்கு தெரியுமோன்னு அப்படிங்கிறார். சோகம்னு இருக்கும் இல்லையா? இந்த சோங்கிற இடத்துல அந்த சகாரத்தை எடுத்திருக்கோம். அப்ப என்னடா இருக்கு? ஓன்னு இருக்கு. ஹம்முன்னு இருக்கும் இல்லையா? ஹகாரத்தையும் எடுத்திருக்கோம். அம்முன்னு இருக்கு. இந்த ஓவும் அம்மும் சேர்ந்தா ஓம்னு ஆயிடுத்து. சகாரஞ்ச ஹகாரஞ்ச லோபயித்வா பிரயோஜயேது. மனசோல்லாசம் அவ்வளவு சுலபம் இல்லை. நன்ன ஊனு கவனிச்சு பார்க்கணும். சோகம் சகாரஞ்ச ஹகாரஞ்ச சோகம்ல சகாரத்தையும் ஹகாரத்தையும் லோபயித்வா பிரயோஜயேது விட்டடையனால் சந்திம் வை பூர்வரூபாக்கியம் மிச்சம் இருக்கிறத விட்டேத்திடையனால் ததோசோ பிரணவோ பவேது. இதுதான் பிரணவம். யதீஸ்வரெல்லாம் தினந்தோறும் 10,000 ஓங்காரத்தை ஜபிக்கிறாள அது எது? இந்த குரு மந்திரத்தை. அதான் சொல்றார். அகாரஸ்சாப்யுகாரஸ்ச மகாரோ பிந்து நாதகோ. அகாரமும் உகாரமும் மகாரமும் பிந்து நாதம் இந்த 5 சேர்த்தா பரமேஸ்வரன். பஞ்சாட்சராணி அமோனி ஆஹோ பிரணவஸ்தானி பண்டிதா. இப்படித்தானே பஞ்சாட்சரம் ஆயிடுத்து. அகார உகார மகார பிந்து நாதங்கள் சேர்ந்ததையெல்லாம் பஞ்சாட்சரம். பிரம்மா விஷ்ணுஸ்ச ருத்ரஸ்ச அபி ஈஸ்வரஸ்ச சதாசிவः தேஷு அக்ஷரேஷு திஷ்டந்தி ஷட்த்ரிம்சத் தத்துவ சம்பிரதா. இந்த 5 அக்ஷரங்கள்ல ஓங்காரத்துல சொல்லியிருக்கக்கூடியதான 5 அக்ஷரங்கள்ல இந்த ஓங்காரமானது சோகம் எனக்கூடியதான குரு மந்திரத்தினால வந்த 5 அக்ஷரங்கள்ல அப்ப என்னாச்சு? குருவும் ஓங்காரமான பரமேஸ்வரனும் இந்த சகுண பிரம்மமும் எல்லாம் ஒன்னா எடுத்துப்பேன். அதனால பிரதேஷு அக்ஷரேஷு திஷ்டந்தி ஷட்பஞ்சம் தத்துவ சம்யுதாக குரு பிரசாதால் லபதே யோகம் அட்டாங்க லட்சணம். இப்படிப்பட்டதான அட்டாங்க லட்சணமான யோகமானது ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். குருவை சேவை பண்ணினத்தினால்தான் கிடைக்கும்.
இது கிடைச்சதையானால் சிவப்பிரசாதால் லபதே யோக சித்திஞ்ச சாஸ்வதீம். இந்த சோகம்ங்கிற மந்திரத்தையும் ஓங்காரத்தையும் அவர் சொன்னதான அக்ஷரங்களையும் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிட்டே இருந்தேன்னா சிவப்பிரசாதாத் லபதே யோக சித்திஞ்ச சாஸ்வதீம் சச்சிதானந்தாய ரூபாய பிந்துநாதாந்தராத்மனே ஆதிமத்யாந்த சூன்யாய குருணாம் குரவே நமः. சச்சிதானந்த ரூபாய, இதன் சச்சிதானந்தமான வடிவம். பிந்து நாத அந்தராத்மனே, நாத பிந்து கலாதீதா நமோ நமோங்கிறட இந்த ஸ்வரூபம் தான். ஆதிமத்யந்த சூன்யாய, அவருக்கு முடிவோ ஆதியோ நடுவோ ஒண்ணும் கிடையாது சுவாமி. குருடாம் குரவே நமஹ, வேற என்னத்தான் சொல்ல முடியும்? உலகத்துல எல்லா குருவுக்கும் குருவா இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம். இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மனசோல்லாசே நவமோல்லாச சங்கிரஹ. வேதாந்தத்துடைய பராகாஷ்டையான ஜீவ பிரம்மா ஐக்கிய ஸ்வரூபமான பரமாத்ம ஸ்வரூபத்தை, குரு ஸ்வரூபத்தை பூரம்பம் செனலோ நிலம்பர மகர்நாதோ ஹிமம் சுப்புமான் இத்யாபாதி ஜராஜராத்மகவிதம் யஸ்யைவ மூர்த்தியஷ்டகம் அப்படின்னு விசேஷமாக தியானம் பண்ணினோமையானால் நமக்கு இவ்வளவு பிரயோஜனம் வருது அப்படிங்கிறத சொல்லி அந்த ஸ்வரூபத்தை, அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை அழகா நமக்கு சொல்லி கொடுத்து, இப்படி ஒரு 5 நாள்ல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரனுடைய ரகசியத்தை எல்லாம் அறிந்து கொண்டீர்களே, இதை காதால கேட்டல, உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வரப்போறது அதை சொல்றார். சர்வாத்மத்வமிதி ஸ்புடிக்ருதமிதம் யஸ்மாதமுஷ்மினுஸ்தவே தேனஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்தமனாத் தியானாச்ச சங்கீர்த்தனாத் சர்வாத்மத்வமஹா விபூதி சகிதம் ஸ்யாதீஸ்வரத்வம் ஸ்வதததः சித்தே தத்புனரட்டதா பரிணதம் ஐஸ்வர்யம் அவ்யாஹதம். சர்வாத்மத்வமிதி ஸ்புடீகிருதமிதம். இப்படித்தானே இந்த பரமேஸ்வரன் சர்வ வியாபகமாக எல்லாமாக இருக்கார். உலகத்துல 8 உருவத்தை எடுத்துக்கொண்டு உலகத்துல அணுலையும் இருந்து கொண்டு இருக்கார். அவர் இல்லாத இடமே இல்லை. அணுக்குள்ள அணுவா இருக்கார். மகத்தான பொருட்களுக்குள்ள மகத்தா இருக்கார். சர்வ வியாபகமா இருக்கார். உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். அந்தர்பயஸ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதா. எங்கும் இருந்துட்டு இருக்கார் இந்த பரமாத்மா என்று சொன்னேனே. யஸ்மாத் அமுஷ்மின் ஸ்தவே, இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லி இருக்கிறதுனால தேனஸ்ய ஸ்ரவணாத். இதை நீங்க வெறுமன காதால கேட்டாலும், இங்க வந்து தூங்கி இருந்தாலும், தூங்கல யாரோ தூங்கி இருந்தாலும், ஏதோ வெறுமன காதால கேட்டாலும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லலையே. தேனஸ்ய ஸ்ரவணாத் ததர்த்தமனாத். இதுக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்கு என்று அறிந்து கொண்டால், அறிந்த மனசுல ஒரு தடவை யோஜனை பண்ணினா, தியானாச்சா அதை தியானம் பண்ணினாலும், சங்கீர்த்தனாது கூட சொல்லிட்டு இருந்தாலும், சங்கீர்த்தனம் வெறுமன பாடுறது, காதால கேட்கறது சிரவணம், வாயை விட்டு சொல்றது சங்கீர்த்தனம், மனசால் நினைக்கிறது மனனம், அர்த்தத்தை அறிந்து கொண்டு அதை மனசால தியானம் பண்றது, அதுக்கப்புறம் தியானம். இப்ப இதுக்கு என்ன பலம்? சர்வாத்மத்வமஹா விபூதி சகிதம். உங்களுக்கும் அந்த பரமேஸ்வருடைய ஸ்வரூபம் சர்வாத்மத்துவம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். அதோட இல்ல ஏதோ எண்ணிக்கோ மோட்சம் கிடைக்கிறதுன்னு நினைக்காதையும், இப்பொழுது ரைட் நவ். அதான் விஷயம். இந்த உயிரோடு இருக்கும் பொழுது அதான் வேதாந்தத்துக்கும் மற்ற சாஸ்திரங்களுக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசம். மீமாம்சையை படிக்கிறவன் மீமாம்சையில கர்ம காண்டல யஜ்ஞ யாகாதிகளை பண்ணினால் அடுத்த நாள் அவனுக்கு மோட்சம், அவனுக்கு சொர்க்கம் இல்லை. இந்த உயிர் இருக்கிற பரியந்த இங்க இருந்து என்னென்ன அல்லல் பண்ணணுமோ எல்லாத்தையும் பட்டுண்டு அதற்கு பிறகு அதுக்கப்புறம் மரணானந்தரம் தான் சொர்க்கலோகம். இங்க வேதாந்தத்துல இருக்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் படிச்சா என்ன, இப்ப உயிரோடு இருக்கும் பொழுதே என்னைக்கோ கிடைக்க போறது, அதான் ஜீவன் முக்தின்னு. ஆகையால் இது ரொம்ப விசேஷம். அதனால் சர்வாத்மத்வமஹா விபூதி சகிதம். அது வரைக்கும் என்ன மகாவிபூதி. அந்த மனுஷன் இது மேல எதற்கும் கஷ்டப்பட மாட்டான் சார். அவனுக்கு அத்தனை விதமான ஐஸ்வர்யங்களை தானா வரும். இவன் அதை எதிர்பார்க்கல. அப்படி இருக்கணும். காசுக்கா அலைஞ்சுட்டு இருக்கான். எவ்வளவு காசு வந்தாலும் இன்னும் வேணும்னு அலைஞ்சுட்டு இருக்கா. அவன் சந்தோஷமே படல. ஏன்னா வாழ்நாள் முழுக்க காசை வந்து தேடிட்டு தான் இருக்கான். இன்னும் வேணும் தேடிட்டே இருக்கான். கடைசியில என்ன எதையும் அனுபவிக்காக பிராணனை விட்டான். அதனால காசுக்காக ஓடக்கூடாது. தானா ஓடி வரும் உங்களுக்கு.
உங்களுக்கு எண்ணிக்கை எவ்வளவு செலவு வேணுமோ அதை விட நிறைய இங்க இருக்கும்னு. உங்க இன்னைக்கு 10,000 செலவு இருக்குன்னா 11,000 உங்ககிட்ட வரும், 10,000 போயிடும். அது இருக்கு, அவ்வளவுதான். இது என்ன, அது எந்த பேங்க்ல போட்டு வைக்கிறது, எந்த டிபாசிட்ல போட்டு வைக்கிறது, என்ன ஏது ஒரு கவலையும் கிடையாது. எப்ப வேணுமோ அப்ப வந்திருக்கும். அதே போல உங்களுக்கு வேண்டியதான மற்ற வசதிகளும் வந்து சேரும். மகாவிபூதி சகிதம் தியாதீஸ்வரத்வம் ஸ்வதஹா ததஹா சித்தேத்தத் புனரட்டதா பரிணதம். அதோட மட்டும் இல்லாமல் அட்டதா பரிணதம் ஐஸ்வர்யம் அனிமா மகிமா தெய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அட்ட சித்தையா. அத்தனை சித்திகளும் உங்களுக்கு வரும். அவ்யாஹதம் தங்கு தடங்கள் இல்லாமல் வரும். ஆனா என்னன்னு எங்க ஆச்சாரியர்கள் என்ன சொல்லியிருக்க, இந்த அஷ்ட சித்திகள் உங்களுக்கு இருக்கு சார், ஆனா உங்களுக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்ற. உங்கள்கிட்ட இருக்கு, ஆனா அது உங்களுக்கு தெரியும், நம்ம கிட்ட இருக்குங்கிறதே தெரியாது. தெரியாது போனா அப்ப என்ன சார் லாபம்னா, தெரியாததுனால்தான் உங்க க்ஷேமம்னு. நாளைக்கு உங்களுக்கு யாராவது எதிர்க்க ஒருத்தர் வந்தார், அவருக்கு ஏதோ ஆக போறதுங்கிறது இன்னைக்கே உங்க கூட தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் நீங்க ஜபம் பண்ண முடியாது, பெரிய லைன் நிற்கும். சார் நாளைக்கு எனக்கு என்ன போறது, எனக்கு என்ன போறது, எல்லாரும் கேட்டுட்டே இருப்பா. அவளுக்கு பதில் சொல்றதுலேயே உங்களுக்கு சரியா இருக்கும். இது மேல ஜபம்லாம் எடுத்து வச்சு வேண்டியதுதான். விவகாரம் என்னடா, ஆனா உங்கள்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு உமக்கும் தெரியாமல் மற்றவர்களுக்கும் தெரியாமல் அத்தான விஷயம் உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு அவர் சொன்னார் பாருங்க, போகாத இன்னைக்குன்னு சொன்னார். ஆனா அவர் போனார், நடுவில் ஆக்சிடென்ட் ஆச்சு, காலம் ஆயிடுது. அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் இவருக்கு எப்படி தெரியும்? அல்லது இவருக்கு தெரியும்னா நீங்க போகாத, ஆக்சிடென்ட் ஆக போறது அப்படின்னு சொல்வாரா? இப்ப விவகாரம் என்னடா, இந்த விவகாரங்கள்லாம் முன்கூட்டி தெரியும். அதை தெரியறதுங்கிறது யோக லட்சணம். அந்த யோகம் எப்படி வருது? இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை தினந்தோறும் படிக்கிறதுனால, காதால கேட்கறதுனால, அர்த்தத்தை மனசால தியானம் பண்றதுனால வரும். ஒரு நம்பிக்கையோட பண்ணணும், நிச்சயமாக வரும். இந்த பலஸ்ருதியே இதற்காக விசேஷமாக ஒரு 25 ஸ்லோகங்கள்ல வார்த்திகாச்சாரியால் நமக்கு அழகா சொல்லியிருக்கார். அது பார்ப்போம். பரிச்சின்னமஹம் பாவம் பரித்யஜ்ய ஆனுஷங்கிகம் புன்னாஹம் பாவலோ லாபோஸ்ய ஸ்தோத்ரஸ்ய பலமுச்சதே. முதல்ல இந்த எஞ்சான் உடம்புக்குள்ள நான்கிற ஒரு எண்ணம் இருக்கு பதிலா, இதை விட்டு உலகம் முழுக்க நான் எனக்கூடியதான எண்ணம் வருது பதிலா, அதான் பராஹந்தான்னு சொல்றது. அத பூர்ணாஹம் பாவலாப அஸ்ய ஸ்தோத்ரஸ்ய பலமுச்சதே புத்திர பௌத்திர கிருஹ க்ஷேத்ர தனதான்ய சம்ருத்தயா. என்ன வேணும் சொல்லுங்க, இதெல்லாம் தானா வந்துடும். அர்வாஜீனஸ்ய சித்தந்தி ஸ்வர்க பாதாள பூமிஷோ, இதெல்லாம் சொர்க்கலோகம் பாதாளம் இவைகளுக்குள்ள எங்க இருந்தாலும் இது கிடைக்கும். பாகே பிரவர்த்தமானஸ்ய சீதாதி பரிஹாரவது பிராசங்கிகாஸ்ய சித்யந்தி ஸ்தோத்ரேணானேன சர்வதா. நீங்க போய் பகவான சுவாமி இது கொடுங்க அது கொடுங்கன்னு யாரையும் பிரார்த்திக்க வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு மனுஷன் ரொம்ப குளிர்காலமா இருக்கப்ப அவன் என்ன பண்றான் தெரியுமா, நான் அந்த ஆட்டமானி வேற வழி இல்லை, சமைக்கணும். சமைச்சாதானே மற்றவங்களுக்கு சாப்பிட முடியும். சமைக்கிறதுக்காக அங்க அந்த நெருப்பு கிட்ட போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அந்த அம்மாவுக்கு குளிரே தோணலையாம். அந்த அம்மா குளிர் காட்டுக்கல, சமைக்கத்தான் வந்துட்டு இருக்கா. இருந்தாலும் சமைக்கிறது வரும் பொழுது தானா எப்படி சைத்தியபாதை போயிடுறதோ, அதே போல எங்க தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படிக்க தொடங்கிட்டேலையானால் உங்களுக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் தூரமா போயிடுறது. பாகே பிரவர்த்தமானஸ்ய சீதாதி பரிஹாரவது பிராசங்கிகா, இதெல்லாம் பை ப்ராடக்டர், ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது, இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ் அவ்வளவு. பிராசங்கிகா சித்யந்தே ஸ்தோத்ரேண அனேன சர்வதா ஐஸ்வர்யம் ஈஸ்வரத்வம் ஹி தஸ்ய நஸ்தி பிரதக் ஸ்திதி. அந்த ஐஸ்வர்யம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கிறது, இவனை விட்டு தனியா இல்ல. நான் வேற, எனக்கு வரக்கூடியதான ஐஸ்வர்யம்ங்கிறது வேற இல்ல. புருஷே தாவமானேபி சாயாதமனு கச்சதி. மனுஷன் ஓடிண்டே இருக்கான், மகா வேகமா ஓடுறான். ஆனா அவன் வேகமா ஓடுறான்ட்டு நிழல் அங்கே இருக்குமா? என்னால் அவ்வளவு வேகமா ஓட முடியல. அவன் போனா போட்ட, நான் 1/2 மணி நேரம் ஆனப்புறம் போறேன், நிழல் பின்னால் வருமா? இவன் எவ்வளவு வேகமா போறானோ அவ்வளவு வேகமா வரா போல. இன்னைக்கு 10 காயத்ரி பண்ணேள், நாளைக்கு 100 காயத்ரி பண்ணேள், அதுக்கு அடுத்த நாள் 200 பண்ணேள். அந்த பலமானது அதே மாதிரி ஜாஸ்தியாயிட்டு இருக்கும். ஜப்பேன இவது சம்சித்தி குறியாதன்யான் நவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. அந்த ஜபத்துக்கு அவ்வளவு ஆச்சாரியால போய் பார்த்தா சொல்லியா, 24 மணி நேரம் ஜபம் பண்ணிட்டே இருப்பேன், பேசிட்டே இருக்கணும், உள்ள ஓடிட்டே இருக்கு அந்த ஜபம். அதை பார்க்க வேண்டாமா? நம்ம அந்த அனுபவங்களை பார்க்க வேண்டாமா? அதான் சாஸ்திரம் சொல்றது.
ಅನಂತ சக்திரைஸ்வர்யம் நிஷ்யந்தஸ்தானிமாதய அனந்த சக்திகள் அவளுக்கு. அணிமாதைகள் தானவர்தம் ஸ்வஸ்ய ஈஸ்வரத்வே சித்தே சன்சித்தே சித்தியந்தி ஸ்வயமேவஹி யதைஸ்வர்ய யதீய ஐஸ்வர்ய விப்ருட்பிஹி பிரம்ம விஷ்ணு சிவாதய. எந்த அந்த பரமாத்மாவுடைய ஐஸ்வர்யனுடைய துளிகள்னால பிரம்ம விஷ்ணு சிவாதய ஐஸ்வர்யவந்தோ பாசந்தே தயேவ ஆத்மா சதாசிவ. அவர்தான் சதாசிவர். புஷ்பமானயதா கந்தா வினாயிச்சாமனுபூயதே. புஷ்பத்தை அங்கிருந்து கொண்டு வரார். கொண்டு வரப்போ அந்த வாசனை மட்டும் அங்கே தங்கி நிற்குமா? அந்த புஷ்பத்தோட எப்படி வருதோ அப்படி நீங்க ஜபம் ஆரம்பிச்சுடையானால் இந்த பலன்கள்லாம் தானா ஓடி வருது. பூர்ணாஹம் பாவயுக்தேன பரிச்சின்னா விபூதய. பூர்ணாஹம் பாவத்தோடு இருக்கும் பொழுது இந்த விபூதிகள் தானா வர்றதுன்னு. விபூதி ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்ங்கிறதுல எத்தனை இருக்கு? அணிமா மகிமா தெய்வ கரிமா லகிமா ததா பிராப்தி பிராகாமியமி சித்வம் வசித்வம் அஷ்ட சித்தய. இது அஷ்டமகா சித்திகள்ங்கிறல இல்ல தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் வாச்சாலே ஓடி வந்துடும். அது என்ன சார் இது அஷ்டமகா சித்தி? எல்லாரும் தான் சொல்றா அணிமா மகிமாங்கிற அஷ்டமகா சித்திங்கிறல். அது என்ன இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்றார். அத்தியந்த மனுஷோ பிராணிஷோ ஆத்மத்வேன பிரவேசனம் அணிமா சங்கியமைஸ்வர்யம் வியாப்த பரமாத்மனா. இங்க இருந்து நீங்க டெல்லி போகணும், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அது சாதா எப்பவுமே ஜெனரல் தான். பஸ் பிரசக்தியே இல்லை. பிளேன் டிக்கெட் அதுவும் கிடைக்கல சார்ட்டான். எங்கேயோ வல்கனம் வந்துருது, அதனால பிளேனே கிடையாதுன்ட்டான். இவனே போய் ஆகணும். என்ன பண்ணுவள்? ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு ஈயா மாறிட்டு ஒரு போற பிளேனுக்குள்ள இவன் போயிட்டான். விவகாரம் பண்ண அங்கே போனா கதவு தருதான் இறங்கி வந்துட்டான். இதுதான் அணிமான பேர். பாருங்க, அத்தியந்தம் அணுஷு பிராணிஷு. சின்ன அணுவா இருக்கிற பிராணிக்குள்ள தான் உள்ள பூந்துண்ட பிரவேசனம். எந்த இடத்துக்கு வேணா அந்த இடத்துக்கு டிக்கெட் வாங்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், விசா வேண்டாம், ஒரு மண்ணும் வேண்டாம் வேண்டாம் போயிடலாம் சுவாமி. அணிமா சக்தினா இது. பிரம்மாண்டா சிவாந்தாயாக தத்துவ சம்மதே பகிஷ்டம் வியாபிய விருத்தித்வம் ஐஸ்வர்யம் மகிமாத்வயம். இந்த ஐஸ்வர்யம் மகிமா எனக்கூடியதான ஐஸ்வர்யம் என்ன? 7 பதிவான புவனங்களுக்கு அப்பாற்பட்டும் தாங்கள் போவது செல்வது. கிருஷ்ண பரமாத்மா ஒரு குழந்தைய உயிரோடு கொண்டு வரணுங்கிறதுக்காக என்ன பண்ணார்? 16 புவனங்களையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போய் அங்கேருந்து கொண்டு வந்திருக்க அப்படின்னு ஸ்ரீமத் பாகவத்துல கதை இருக்கு. அது எதனால நடந்தது? இந்த மகிமான ஐஸ்வர்யம். மகாமேத சமாங்கஸ்ய சமுத்தரண கர்மணி லாகவே துலதுல்யத்வம் லகிமானம் விதுர்புதா. மேரு பர்வதம் போன்றதான ஒரு பொருளை எடுக்கணுமையானால் அவலீலையா எடுத்துக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா ஒரு விரல சுண்டு விரலால அப்படியே எடுத்தாராம் ஒரு மலையை. என்ன சுவாமி ஏன் இப்படி எடுத்தார்னார்? அவருக்கு சக்தி இருக்கு காட்டினார். ஒன்றும் விவகாரம் இல்லை. அந்த சுண்டு விரலோட இல்லாமலேயே அவர் எடுத்திருக்கலாம். அதோட இல்லாமல் இந்திரன் மேல இருந்து மழையை கொட்டின்ண்டே இருக்க, விடாம கொட்டின்ண்டே இருக்க. இப்ப அங்க இருக்க கோகுலத்துல இருக்க ஜனங்களை எல்லாம் பிளட்ஸ்ல இருந்து காப்பாற்றணும். இவர் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? அந்த மலையே தூக்கி இருக்க வேண்டாம், இந்திரனிடத்திலேயே சொல்லி இந்திரனுக்கே அந்த சக்தியை நான் வாங்கிட்டு இருக்கலாம். ஏன்னா இவர் கொடுத்த சக்தி தானே அது. டெம்பரரியா உங்க பவர் சஸ்பெண்டட்னு சொன்னா போறோம் விவகாரம். ஆனா அதை பண்ணலையா? ஏன்னா இப்படி பண்ணினா கோகுலத்துல இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய சக்தி தெரியுமா? எப்ப சக்தி தெரியும்னு இப்படி காட்டினாதான். அதனாலதான் காட்டினாரா. அதனாலதான் உர்வியாம் கோபி மஹீதரோ லகுதரோ துர்வியாம் லுதோ லீலயா தேனத்வம் விபூதலே சததம் கோவர்தனோத்தாரகா. உங்களுக்கு கோவர்தனோத்தாரகன்னு ஒரு பேர் வந்திருக்கே. என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு ஆனந்தம் பாருங்க. ஏன் எல்லோருக்கும் காட்டினாராம். ஏன் நாம் பரமேஸ்வரன் இந்த சக்தி இருக்கு, என்னை யாரு தியானம் பண்ணுவாளோ, என் பாதங்களை யார் நினைப்பாளோ அவளுக்கும் இந்த சக்தி வரும் என்று காட்டுறதுக்காகத்தான் காட்டினார். பரமானசமாங்கஸ்ய சமுத்தரண கர்மணி கௌரவே மேருதுல் யத்வம் கரிமானம் விதுர்புதா. நீங்க இஷ்டப்படல இந்த பொருளை இது பேர் தூக்கணுங்கிறதுக்காக அதுல போய் ஃபோர்ஸ் பண்ணி வச்சுட்டேன்னா உங்க பவர் அங்கே வச்சடையானால் யாராலையும் அதை அசைக்க முடியாது. அப்படிப்பட்டதான் அந்த கரிமானு பேரு. பாதாளவாசின பும்சா பிரம்மலோகாவலோகனம் பிராப்திர்நாம மகேஸ்வர்யம் சுதுஷ்பிராபம யோகினாம். பிரம்மலோகத்தில் நடக்கக்கூடியதான விஷயம் இவன் பாதாள லோகத்துல இருந்து கொண்டே அத்தனையும் அறியலாம். இதுக்குதான் சுவாமினார் இது பிராப்தின்னு பேரு. ஆகாசகமனாதீனாம் அந்யாசாம் சித்தி சம்பதாம் ஸ்வேச்சா மாத்திரேட சம்சித்தி
பிராகாமியம் அபிதீயதாம். எங்க வேணும்னாலும் போகக்கூடியதான இஷ்ட மாத்திரத்தினால இங்கிருந்து அங்க போகணும்னு நிர்பந்தமே இல்லை. நான் அங்க இருக்கணும்னு நினைச்சா போறோம், இங்க இருந்து அந்த இடத்துல அங்க இருப்பேன். இது ஒரு பலம் பார்த்தீங்களா? கங்காதி தேவதைகள்லாம் பிரம்மலோகத்துக்கு போனான்னு புராணங்கள்ல கதை இருக்கு. நம்ம ஏதோ கதை சார் அப்படிங்கிறோம், இதெல்லாம் நடக்கும். நம்ம புராணங்கள்லயும் இதிகாசத்திலையும் சொன்னதான விஷயங்கள்லாம் நிஜம். அந்த காலத்துல அந்த சக்தி இருந்தது சில பேருக்கு. தூரஸ்ரவணம், தூரதர்சனம் எல்லாமும் இருந்தது. அதை இப்ப நம்ம விட்டோம். இப்ப தூர்தர்சனம் கொண்டு வந்திருக்கோம். இது கொண்டு வரதுக்கு இவ்வளவு நாளாச்சு. அது அன்னைக்கே அவ அனுபவிச்சிருந்த அந்த எப்படி அனுபவிக்கிறது ஸ்வசரீர பிரகாசேன சர்வார்த்தானாம் பிரகாசனம் பிராகாசியமிதம் ஐஸ்வர்யம் கேச்சித் இது கேச்சித் பிரதட்சதே. வேற ஒரு லைட்டும் வேண்டாம் நமக்கு. இது ஒன்று இருட்டா இருக்குன்னு இப்ப எல்லாம் செல்போன் வச்சுட்டு அப்படி இறங்குறவன கரண்ட் ஆயிடுதுனாலும், கரண்ட் ஆஃப் ஆயிடுதுனாலும் செல்போன் வச்சுட்டு அப்படியே வரும். தான் இருக்கு. அது ஒரு பிரயோஜனம், மான பிரயோஜனம். அப்பெல்லாம் என்னடா உள்ளங்கையை எப்படி காமிப்பானா, லைட்டு விழுன்னார் விவகாரம் முழுக்க. பிராகாசியமிதம் ஐஸ்வர்யம் இது கேச்சித் பிரதட்சதே ஸ்வேச்சா மாத்திரேட லோகானாம் சிருஷ்டித்யந்த கர்த்ததா சூர்யாதீனாம் நியோக்திருத்வம் ஈசித்வம் அபிதீயதே. ஈசித்வம் தன் இஷ்ட மாத்திரத்தினால லோகங்களுடைய சிருஷ்டியை நிறுத்துறதும் சூரியன் சந்திரன் உதிக்காம பண்றதும். நம்ம நாட்டுல அனசூயா போன்றதான மகர்ஷிகள்ல மாதாக்கள் சூரியன் உதிக்கப்படாது அப்படின்ட்டாலாம். உதிக்கலையே, ஓடி வந்துடலாம். பிரம்ம விஷ்ணு ஓடி வந்துட்டால. அந்த அம்மாவுக்கு ஏது சார் ஒரு சக்தி வந்தது? பிரம்மா விஷ்ணு ருத்ரால் 3 பேரும் வந்திருக்கா. என்ன பண்ணினா தெரியுமா? நான் ஆத்தக்காரர் கமண்டல ஜலம் அங்க இருந்தது. அதை எடுத்து தெளிச்சா 3 பேரும் சின்ன குழந்தைகளா ஆயிட்டா. முழுக்க தத்தாத்திரேய ஜனனம் பார்த்திருக்கலாம். என்னமா அவ்வளவு பவர் எங்கிருந்து வந்தது அந்த அம்மாவுக்கு? அந்த அம்மா என்ன மந்திரத்தை உபாசனை பண்ணினா சொல்ற? இதானப்பா குருவனுகிரகம்னு ஒண்ணு இருந்தது. ஏனால் எதையும் ஜெயிக்கலாம். ஸ்வேச்சா மாத்திரேட லோகானாம் சிருஷ்டித்யந்த கர்த்ததா சூர்யாதீனாம் நியோக்திருத்வம் ஈசித்வம் அபிதீயதே சலோகபாலா சர்வே லோகாஸ்வவசவர்த்தினா. யாரா இருந்தாலும் நீங்க சொன்னதான வார்த்தையை தாண்ட முடியாது. தது ஐஸ்வர்யம், அதுன்னா ஐஸ்வர்யம். இதை 4 காசு வச்சுட்டா ஐஸ்வர்யம் நினைக்கிறேன் சார். லோகத்துல எப்படி இருக்கு? வசித் வாக்கியம் சுலபம் சிவ யோகினாம் எஸ்வேவம் பிராமணோ வேத்தி தஸ்ய தேவ்யாவசேத் எஸ்வேவம் பிராமணோ வித்வான். அந்த வேத மந்திரத்தை அப்படியே இறக்கி விட்டார் ஆச்சாரியால். அவளுக்கு மகான்கள் பாருங்க, வேத மந்திரத்தை லோகத்துல ஸ்லோகங்களா பண்ணுவார். லோகத்துல இருக்கிற ஸ்லோகத்துல வேத மந்திரத்தை சொல்லுவார். பார்த்தா எஸ்வேவம் பிராமணோ வித்வாங்கிற மந்திரத்தை எஸ்வேவம் பிராமணோ வேத்தி தஸ்ய தேவாவசே ஸ்திதாக கிம் புனக்ஷ்மாபதி வியாக்ர வியாழ ஸ்திரீ புருஷாதய. புலி நான் சொன்ன பற்றி கேட்கறது, சிங்கம் நான் சொன்ன பற்றி கேட்கறது, மனுஷன் இது ஒண்ணு கணக்கா அவளுக்கு. சர்வாத்மபாவ சாம்ராஜ்ய நிரந்தரித சேதசாம் பரிபக்வ சமாதீனாம் கிங்கிம் நாமன சித்தியதி. இப்படிப்பட்டதான தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடியதான தத்துவங்களை அணிந்து அந்த குருநாதருடைய கருணா கட்டாட்சத்துக்கு நாங்கள் பார்த்தால் ஆகிட்டீழை. ஆனால் என்ன சித்திக்காது உங்களுக்கு? கிங்கிம் நாமன சித்தியதி ஸ்தோத்திரமே தட்பட்டே தீமான். அதற்காகத்தான் சொன்னேன், இந்த ஸ்தோத்திரத்தை புத்திசாலி படிக்கட்டும். சர்வாத்மத்வஞ்ச பாவயேது, சர்வாத்மத்துவ நிலையை இவன் நினைக்கட்டும். அர்வாதேனே ஸ்பிருஹாம் முக்த்வா, எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணுங்கிற எண்ணங்கள் வேண்டாம் சார் இனிமேல வாழ்க்கையில. குழந்தை வேணும், பேரன் வேணும், பேத்தி வேணும், வீடு வேணும், காரு வேணும். என்ன நினைக்கிறான் பார்த்தீங்களா இவனுக்கு? இவன் நினைக்கிறது ஏதாவது ஒண்ணு இவனால கொண்டு போக முடியுமா? இவன் நிஜமாக அவைகள்லாம் இவனுக்கு சுகத்தை கொடுக்குமா? ஒண்ணும் கொடுக்காது. இதெல்லாம் கேட்காதீங்க. அர்வாச்சேனே ஸ்பிருஹாம் முக்த்வா, இந்த வாழ்க்கையில ஆஸ்தே தேசிக சரணம், அந்த குருவனுடைய கருணா கடாட்சம் ஒண்ணுதான் வேணும். அதை கேட்டுங்கோ. அதுக்கப்புறம் சிவபிரசாதம் தானா ஓடி வரும்னு. சிவபிரசாதம் இவைகள்லாம் நீங்க வேண்டாம் கேட்காத போனாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். இவைகள்லாம் இன்சிடென்டல் பெனிஃபிட்ஸ். எது வரும்? முக்திங்கிறது. அது எப்படி வரும்? ஆச்சாரிய அனுகிரகத்தினால வரும். அர்வாச்சே ஸ்பிருஹாம் முக்த்வா பலே ஸ்வர்காதி சம்பவே ஸ்வர்காதி ராஜ்யம் சாம்ராஜ்யம் மனுதேன ஹி பண்டிதா. இந்த ஸ்வர்காதி சாம்ராஜ்யத்தையே சாம்ராஜ்யம் என்று பண்டிதன் நினைக்க மாட்டான். ததேவ தஸ்ய சாம்ராஜ்யம் எத்து ஸ்வராஜ்யம் ஆத்மனே, தன்னுடைய ஆத்மாவை தான் அறிந்து கொள்றதுதான் உயர்ந்ததான ஒரு சாம்ராஜ்யம்.
சர்வாத்மபாவாந்தம் சேவந்தே சர்வசித்தய. இப்படிப்பட்டதான தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படித்து நினைத்து அர்த்தத்தை புரிந்து கொண்டு தியானம் பண்ணி குரு பிரசாதத்தை அடைந்ததான ஒரு மகானை உலகங்கள் எல்லாம் இந்த அனிமாதி சித்திகள்லாம் சேவிக்கும். தஸ்மாதாத்மனி சாம்ராஜ்யம் குறியான்னியத மானசா. இதனால என்ன தெரிகிறது? எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ. எவரிடத்துல அந்த குருவினிடத்துல பராபக்தி இருக்கோ, உலகம் முழுக்க போனாலும் எனக்கு அந்த குருவனுடைய கருணா கடாட்சம் தான் வேணும், எனக்குடையதான எண்ணம் யாருக்கு இருக்கோ, எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ. கோவிலுக்கு போய் அம்பாளை தியானம் பண்றேன், நமஸ்காரம் பண்றேன், பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனம் பண்றேன், மகாவிஷ்ணுவுக்கு இதெல்லாம் கட்டிவிட்டு திருப்பதிக்கு போய் லட்டு பிரசாதம் வந்து சாப்பிடுறேன். இத்தனை பக்தியும் உங்க குரு நடத்துல இருக்கணும். தஸ்யைதே கதிதாத்யர்த்தாக. அவருக்கு அந்த ஆச்சாரிய இடத்துல ஒரு பக்தியோடு இருக்கிறவனுக்கு நினைத்ததெல்லாம் கிடைக்கும், சொன்னதெல்லாம் புரியும். இல்ல அகதிதாத்யர்த்தாக. தஸ்யைதே அகதிதாத்யர்த்தாக. அவர் ஏதோ கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தார், மீதி எல்லாமும் தானா புரியும். தஸ்யைதே கதிதாத்யர்த்தாக தஸ்யைதே அகதிதாத்யர்த்தாக. பிரகாசந்தே மகாத்மனः பிரகாசாத்மிகயா சக்தியா பிரகாசானாம் பிரபாகரः. அவரிடத்துல சக்தி பிரகாசம் விமர்சம்னு ரெண்டு சக்திகள். அந்த பிரகாசாத்மிகயா சக்தியா பிரகாசானாம் பிரபாகரः பிரகாசயதி யோ விஸ்வம். உலகத்தை எல்லாம் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம மனசுல இருக்கக்கூடியதான இருட்டையும் கிழிச்சு எறிவார். பிரகாசோயம் பிரகாசதாம். அப்படிப்பட்டதான பிரகாசமானது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கட்டும். இது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்ரார்த்த பிரதிபாதகே பிரபந்தே மானசோல்லாசே தசமோல்லாச சங்கிரஹ. இப்படித்தானே மானசோல்லாச பிரகரணத்துல 10வது உல்லாசமும் ஆயிடுது அப்படின்னு அத்தியுதமாக இந்த ஸ்தோத்திரத்துக்கு பரம தாத்பரியம் குரு பக்தி. தினந்தோறும் நமக்கு வாழ்க்கையில அடைய வேண்டியதான குரு பக்தி, இந்த ஜென்மாவில் அடைய வேண்டியதான அந்த குரு பக்தி, அது வரணுமே. ஏனால் அதுக்கு ஒரு சாதனம் வேணுமோ. அந்த சாதனம் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்தை படிக்கிறது, காதால கேட்கறது. என்னால படிக்க முடியலையே சார், டேபிள வச்சுட்டு கேளுங்க, அல்லாத வாயை விட்டு சொல்லுங்க. யாராவது சொல்லி அதனுடைய அர்த்தத்தை 5 நாளா சொன்னோமே, அது மனசுல என்னத்தான் சொன்னான்னு யோசனை பண்ணி பாருங்க, மனனம் பண்ணுங்க, கண்ணை மூண்டு அந்த குருஸ்வரூபத்தை தியானம் பண்ணுங்க. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமகிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அப்படி பண்ணினோம் என நமக்கு நிச்சயமாக இந்த ஜென்மாவில் அந்த குருவனுடைய கருணா கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த மனுஷன் வாழ்க்கையில முன்னேறுவான், வாழ்க்கையில அடைய வேண்டியதான ஸ்வரூபத்தை அடைவார். மற்றவைகள் எல்லாம் பணம், காசு, புகழ் இவைகள்ல நீங்க தேட வேண்டாம், அவைகள் உங்களை தேடிட்டு வரும். நீங்க தேட போனீங்கன்னா அது ஓடிட்டு இருக்கும். பாருங்க, நீங்க ஓட ஓட நாய் பின்னால உரட்டிட்டு இருக்கோம், ஆனா நின்னா அது வந்து போடி போயிடும். அதே மாதிரியே இங்க விவகாரம் என்னன்னு, நீங்க தேட வேண்டாம், தானா வந்து சேரும். அந்த ஆச்சாரியாளுடைய கருணா கட்டாட்சம் உங்க மேல இருந்தால், ஒருதான் அவருடைய பாத பத்மங்கள் உங்க மனசுல தோணுமே, ஆனால் இனிமேல வாழ்க்கையில வேண்டியதில்லை. அப்படிப்பட்டதான அற்புதமான ஒரு சுரூபத்தை ஆச்சாரியாளுடைய ஜெயந்தி சந்தர்ப்பத்துல நம்ம சுங்கேரி பெரியவாளுடைய பரிபூர்ணமான ஒரு ஆசிஸ்லால இது 5 நாட்களும் நிராடங்கமாக சொல்ல முடிஞ்சது. ஏன்னா இதை சொல்றதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல, நம்மளால முடியாத காரியம். ஏன்னா உள்ளூர் இருந்து யொந்த பிரவித்யமமவாஜமிமம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதம்னா அந்யஸ்தஹஸ்தகரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணம் நமோ பகவதே புருடாய துப்யம் அப்படின்னு துருவசுவாமி சொன்ன பிரகாரமாக உள்ளூர இருந்து அந்த சக்தி தான் வெளியில கொண்டு வந்து சொல்லணும். நாம் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறோம், ஸ்டேஜுக்கு வந்து உட்கார்ந்து வேற எங்கேயோ போயிடும். இங்க பக்கம் அந்த பக்கம் அசையாமல் அந்த தத்துவத்திலேயே நின்று சொல்லணுமே. ஆனால் அது ஆச்சாரியருடைய பரவ கட்டாட்சம். அவர் சுங்கேரிலேயே இருந்தாருன்னு நினைக்காதீங்க, வேற எங்கேயோ இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவருடைய மனசு இங்கேத்தான் இருக்க. ஏன்னா எங்கே நல்ல காரியம் நடக்கிறதோ, எங்கே உத்தமமான தத்துவம் நடக்கிறது, ஏன்னா இதற்காகத்தான் அவருடைய ஜன்மான்னு நினைச்சுட்டு இருக்கார் அவர். அப்படிப்பட்டதான் அந்த உயர்ந்ததான் இந்த கருணாமூர்த்தி. அவருடைய அனுகிரகத்தினால, அவருடைய மனசுல ஒரு எண்ணத்தினால, கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு போன் பண்ணி சொல்லணும்னு சொல்லும் பொழுது ஏதாவது பிரகடனம் அவர் பாருங்களேன், இது சொல்லுங்கன்னு சொல்ல வேண்டாமா, நீங்க உங்க இஷ்டமா சொல்லுங்க அப்படின்னா வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்த விட குருவனுடைய மகிமையை தவிர வேற ஒண்ணும் இந்த ஜென்மாவை சொல்றதுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அது இருந்தா போதும், இதெல்லாம் தானா ஓடி வரும். அப்படிப்பட்டதான ஸ்வரூபம்
தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் சொல்றேன்னு சொன்னேன். அதற்கு பிறகு என்னாச்சுன்னு எனக்கே தோணிச்சு, தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரங்கள் 5 நாள் சொல்லணும்னா வேற ஏதோ உபபுரமங்கலங்கள் அவைகளை நம்ம சேர்த்துக்கணும். ஒரு பெரியவர் இந்த மடத்திலேயே முதல் ஆச்சாரியாளா இருந்து தன்னுடைய குருநாதருக்கு பண்ணக்கூடியதான சேவையாக பண்ணி அதை தட்சிணாமூர்த்தியாக அவர் சொரூபத்தை சொன்னாரே, அதை சொல்றதை விட வேற என்ன இருக்கு? ஆனா அது கொஞ்சம் கஷ்டம், சாதாரண மனுஷியாளுக்கு புரியாது. ஏன்னா வார்த்திகம்னு சொன்னாலே ரொம்ப ஹை லெவல். இருந்த போதிலும் இங்க வரக்கூடியதான தத்வாலோகத்துல வரவாளுக்கு ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண கட்டாட்சம் இருக்குங்கிறதுனால அது தாரா புரியுங்கிற அபிப்பிராயத்துல தைரியம் பண்ணி சொன்னேன். ரொம்ப பேரும் அதுல பார்த்தாலே தெரியுது, ரசிச்சுன்னு கேட்கிற. அப்படி இருக்கிறவாளுக்கு ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா ஏற்படணும். நாமெல்லாம் இது போல நல்ல கிரந்தங்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆச்சாரியாளுடைய திருவிடையில நம்ம மனசு எப்பொழுதும் லயித்து கொண்டு இருக்கணும். அதை தவிர வேற ஒன்றும் கேட்கல அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஆச்சாரியாளுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். என்னுடைய நமஸ்காரங்களும் இங்கே வந்தவா ஒவ்வொருத்தருடைய நமஸ்காரங்களையும் சேர்த்து விட்டு இதோட முடிக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதயே மங்களம் கோசலே.